அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்க யாவருக்கும் இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக முதலாவதாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நம்ம ஆரம்பத்திலேயே இன்னைக்கு எல்லாருமே ஒன்றாக கூடியிருக்கிறோம். பைபிள்ல என்னதான் சொல்லி கொடுக்க போறாங்கோ? நம்மளுக்கு ஏற்கனவே வேதத்தை குறித்து நிறைய விஷயங்கள் தெரியுமே. ஆமா, இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே வேதத்தை குறித்து எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கிறது தான். உங்ககிட்ட இருந்து நானும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். எனக்கு கிடைச்ச கொஞ்சம் விஷயங்கள் உங்களுக்கு என்னால கற்றுக் கொடுக்கவும் முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணின்னு இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சத எனக்கும், எனக்கு தெரிஞ்சத உங்களுக்கும் பகிர்ந்து கொள்வதற்கு தான் ஒரு சகோதரத்துவம் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. அந்த வகையில நம்ம இன்னைக்கு இன்றைய தினத்திலிருந்து ஒவ்வொன்றாக நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய மகா பெரிய மறைக்கப்பட்ட பொக்கிஷங்கள் ஒரு கடல் மாதிரி தான் உண்மையா சொல்லப்போனா. நம்ம நேரடியா கடல எடுத்து போய் பார்த்தா, அங்க மேலோட்டமா ஒரு அலைகள் தெரியும். ஒரு தண்ணி தெரியும். ஆனா அதுக்குள்ள போனா தான், கடலோடைய ஆழத்துக்குள்ள போனா தான், மறைந்திருக்கிற அநேக பொக்கிஷங்கள், கண்ணுக்கு தெரியாத நிறைய ஜீவராசிகள், அ பழுமையான சில காசெல்லாம் தேடுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடலுக்குள்ள கீழ உள்ள குதிச்சு உள்ள போவாங்க. போய் அதுக்குள்ள அந்த இருக்கிற பொக்கிஷங்கள வெளிய எடுத்துன்னு வருவாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுடைய பைபிள் கூட. அதுக்குள்ள ஆழமான சத்தியங்கள், கிறிஸ்து செய்த ஒவ்வொரு அற்புதங்களுக்கு பின்னாடி இருக்கிற நம்மளுடைய புரிதல், ஆவிக்குரிய படிப்பினைகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு. இத நிறைய பேர் இன்னைக்கு பைபிள எப்படித்தான் பார்க்கிறது உண்டுன்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த மாதிரி தான். ஒரு கடல் மாதிரி, ஒரு கரை வரைக்கும் இருக்கலாம். தாவீதை குறித்து, சாலமோன குறித்து, நோவாவ குறித்து, யோபை குறித்து நம்ம படிச்சுக்கொண்டு பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம வந்துருவோம். ஆனா, அதுக்குள்ள யார்தான் போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாராலயும் போக முடியாதாம். ஒரு சிலர் மட்டும் தான் அந்த ஆழ கடலுக்குள்ள போயி அதுக்குள் மறைந்திருக்கிற பின்னணிகள், அதாவது வேதாகம வசனத்தோடைய பின்னணிகள், அதோடைய புரிதல், அதோடைய தீர்க்க தரிசனங்கள், ஒரு வசனத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கான விடைகளை வேறொரு வசனம், வேறொரு அதிகாரம், வேறொரு புஸ்தகத்தில் மறைத்து வைக்கப்பட்ட அந்த வார்த்தைகள இவங்களால என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, வெளிய எடுக்க முடியும். அ ஒரு காலகட்டத்தில சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், மறு காலகட்டத்தில எப்படி பொருந்தி வருது? சில நேரத்துல வேதாகம புஸ்தகத்துல நம்மளுக்கு முரண்பாடுகள் கூட தெரியிற மாதிரி இருக்குங்க. ஆனா அந்த முரண்பாட்டுக்குள்ளத்திலிருந்து அநேக சத்தியங்களும் வெளிய வரும். அப்ப நம்ம நம்ம கையில இருக்கிற ஒரு பைபிள் ஒரு புக் மட்டும் அல்ல, அதுக்குள்ள தேவனுடைய சிந்தனை, நம்ம கிட்ட பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைகள், அது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, அவருடைய உள்ளத்தின் ஆழங்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சு நம்ம பைபிள அணுகுனா தான் அதுக்குள்ள இருக்கிற அநேக விதமான மறைப்பொருள்கள் நம்மளுக்கு தெரிய வரும். ஆமா, வேதம் நம்ம கையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய கடல். அந்த கடலுக்குள் அவருடைய வார்த்தைகள், அவருடைய சிந்தனைகள் புதைஞ்சிருக்கிற பொக்கிஷங்கள் தான். அந்த மாதிரி சிலர் இந்த இடத்துக்கு இன்றைய தினத்துல நீங்க யூடியூப் வாயிலாக மில்லேனியம் போஸ்ட் என்ற இந்த யூடியூப் வழியாக சில வீடியோக்களை, சத்தியங்களை கேட்டு நீங்க இந்த ஸ்டடிக்கு வந்திருக்கலாம். நம்ம எந்த வழியில போக போறோம், நம்மளுடைய பாதையும் உங்களுக்கு ஒரு ஏறக்குறைய உங்களுக்கு தெரியும். அப்ப நம்ம முழுமையாக வேத வசனத்தை சார்ந்து ஆழமாக இன்னமும் வேதத்துக்குள் நம்ம போக போறோம். ஒவ்வொரு வசனத்துக்கான புரிதல் இன்னும் அதிகமாகும். ஒரு விஷயம் உறுதியா சொல்லலாம். நம்ம இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கும்போது உங்களுக்கு பைபிளை நீங்க படிக்கிற அணுகுமுறையே மாறும். அந்த வசனத்துக்கான இன்னமும் கிளாரிட்டின்னு சொல்லலாம். அந்த வசனத்துக்கான இன்னும் புரிதல் இன்னும் அதிகமாகும். கிறிஸ்துவின் சாயலாக மாறுவதற்கு உங்களுக்கு ஏதுவான சத்தியம் இன்னும் கொடுக்கப்படும். அந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டு நீங்க கிறிஸ்துவோடைய சாயலாக மாறுவதற்கு தேவையான குணலட்சணங்களை உங்களால வளர்த்தி கொள்ள முடியும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப அடிப்படை. சொல்லப்போனா ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டிய குணாதிசயம் என்னன்னா, கிறிஸ்துவை போல் நாம் இந்த பூமியில் ஒரு ரூபமாக இருப்பது. ஏன்னா நம்மளுடைய அழைப்பை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு, அப்ப நம்ம யாரோட சாயலாக மாற வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் சாயலாக இந்த பூமியில் நாளுக்கு நாள் மாறி நிற்கிறோம். இதுதான் நம்மளுடைய நோக்கம், இதுதான் நம்மளுடைய இலக்கு. இப்போ இதை தெரிஞ்சுக்கணும்னா, இங்க நமக்கு பைபிள் ஸ்டடி எப்பெல்லாம் நடக்கும்னா, உங்க ஸ்கிரீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு 12ல இருந்து 15 மாசம், சில நேரத்துல 18 மாசங்கள் கூட போயிருக்கிறது. அது கேட்கிறவர்களை பொறுத்து. நம்ம இடையில இடையில வேற பெரிய பெரிய சத்தியங்களை கூட நம்ம படிக்கிறது வழக்கம். அப்போ உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் இருக்கும், அதிகபட்சம் சொல்ல முடியாது. கடந்து போயினே இருக்கோம். சில பைபிள் ஸ்டடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 2 வருஷமா தொடர்ந்து நடந்துனே இருக்கு. ஏன்னா கேட்டுன்னு இருக்கிற
சகோதர சகோதரிகள் இன்னும் எங்களுக்கு வெவ்வேறு வேற வேற பாடங்கள் வேணும்னு கேட்கறதுனால இன்னும் நிறைய நாங்கள் அந்த படிப்பினைகளுக்குள்ள நம்ம போயின்னு இருக்கிறோம். ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த இடத்தில் வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு நம்ம பைபிள் ஸ்டடியை தொடங்கிடுவோம். இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? சரி, அறிமுகம் ஆயாச்சு. இப்போ உடனடியாக நம்ம நேரத்தை வீணாக்காமல் நேரடியா தேவனுடைய வசனத்துக்குள்ள நம்ம போயிடலாம். இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, யோவான் ஸ்தானகர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு ஒரு விஷயத்தை படிச்சுட்டு நம்மை குறித்து வசனத்தை குறித்து இன்னமும் சில காரியங்களை இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? முதல் யோவான் ஸ்தானகருக்கு சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 3 அதிகாரம் 5 வசனம். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய். இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எருசலேம், அங்க இருக்கிற மக்கள், யுதயா பகுதியில இருக்கிற சில மக்கள், யோர்தான் பகுதியில அந்த அந்த யோர்தான் பள்ளத்தாக்கு பகுதியில இருக்கிற சில மக்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து நேரா யோவான் ஸ்தானகர்கிட்ட போறாங்களாம். இப்ப யோவான் ஸ்தானகர் யாரு நம்மளுக்கு நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக வழியை ஆயத்தம் பண்றார். ஆனா யோவான் ஸ்தானகர் இருந்த இடம், ஞானஸ்தானம் கொடுத்த பகுதியெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதான் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அது ஜனங்கள் வசிக்கக்கூடிய இடம் இல்லைங்கோ, ஜனங்கள் வாசம் பண்ணக்கூடிய இடம் இல்லை. அதுதோ இந்த மாதிரி ஒரு வனாந்திர பகுதி தான் அவர் ஞானஸ்தானத்தை கொடுக்கறதுக்கு ஏதுவா இருந்தது. அப்ப ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய சுகபோக வாழ்க்கை, அவர்களுக்கிட்ட இருக்கிற அந்த சௌகூரியமான அந்த வாழ்க்கைகள் மற்றும் அவங்ககிட்ட இருக்கிற துணி, உடைமைகள், வீடு, இதெல்லாத்தையும் விட்டு யோவான் என்னத்தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லி தேடி போனாங்களாம். அந்த இடம் கூட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சமமான பூமி இல்லை, ஒரு வனாந்திர பூமி. அது ரொம்ப கல்கள் நிறைஞ்சிருக்கும், ரொம்ப சூடா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பகுதிக்கு யோவானை தேடி போறாங்க. இதுதான் முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்க வந்துட்டாங்களா? இதுல இயேசு கிறிஸ்துடைய ஒரு ஞானஸ்தானத்துல ஒரு சின்ன ஒரு சத்தியம் மறைஞ்சிருக்கு. பார்க்க போனா அது பெரிய சத்தியம் தான். நம்ம உங்களுக்குள் சிலருக்கு தெரிஞ்சிருக்கோம். என்னன்னா, இப்போ உங்களுக்கு வரைபடம் ஸ்கிரீன்ல போடப்பட்டிருக்குது பாருங்க. இங்க கவனிச்சிங்கன்னா தெரியும். யோவான் ஸ்தானகர் என்ன பண்றாருன்னா, இந்த இந்த பகுதிகளில் ஞானஸ்தானம் கொடுத்துன்னு இருக்கிறார். அதாவது இங்க உங்களுக்கு சிவப்பு நிறத்தில் போடப்பட்ட இந்த வரைபட பகுதி, இங்க தான் அவர் ஞானஸ்தானம் கொடுத்துன்னு இருக்கிற பகுதி. அடுத்த அவர் ஞானஸ்தானத்தை வேற எங்க கொடுக்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த பெத்தேனியா இருக்குது பாருங்க, பெத்தேனியாவுக்கு பின்புறத்துல இங்க கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கிறார். இப்ப இதுல என்ன பெரிய சத்தியம் ஒளிஞ்சுன்னு இருக்குதுன்னா, நல்லா கவனிங்க. யோர்தான் நதி ஹெர்மோன் பர்வதத்துல தொடங்கும். இது மேல இருக்கு, இங்க தொடங்கும், இதுக்கும் மேல இருக்கு. அங்க தொடங்கி கலீலியா, இது ஒரு ஏரி, கலீலியா ஏரி. இது பார்க்க போனா கடல் என்று சொல்லப்பட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தான் நிறைய அற்புதங்கள் இந்த கப்பர்நாகும் பகுதியிலலாம் செஞ்சிருக்குவார். அங்க திறந்த அந்த தண்ணி அப்படியே பிரிஞ்சு ஓடி இங்க சவக்கடல்ல கொட்டும். இதோ இங்க இருக்கு பாருங்க சவக்கடல். அந்த சவக்கடல்ல இந்த தண்ணி கொட்டிடும். இது இந்த நதி, யோர்தான் நதியோடைய தண்ணி. இந்த சவக்கடலோடைய ஒரு விசேஷம் என்னன்னா, இதுல எந்த விதமான ஜீவராசிகளும் உயிரோட இருக்க முடியாது. சிலது பாக்டீரியா, அமீபா போன்றதெல்லாம் இருக்கும். ஆனா மீன்கள், மச்சங்கள் எல்லாம் இதுக்குள்ள உயிரோட வாழ முடியாது. ஏன்னா இது ஒரு உப்பு கடல் என்று சொல்லப்படுகிற ஒரு இடம். இது அப்படியே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகம் இந்த சவக்கடலை போலதான். யாருக்கும் உயிரே கிடையாது. மனிதனாய் பிறந்து விட்டான் என்றால் அந்த மனிதன் நிச்சயமாக சாக வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து வராரா பாருங்க. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த இடமும் இந்த சவக்கடலும் ரொம்ப தூரத்துல இல்லை, அடுத்து தண்ணி அங்கதான் ஓடி போகுது. அப்போ மனித குலத்துக்கு இனி வாய்ப்பே இல்லை. அந்த நேரத்துல வந்தாருங்களா கிறிஸ்து. வசனம் இருக்கு, கலாத்தியர் 4 அதிகாரம் 5 வசனத்தில் சொல்லப்படும். நீங்க குறிச்சுக்கோங்க. காலம் நிறைவேறின போது தேவன் தம்முடைய சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்புனாருன்ட்டு. அப்பனா ஒரு காலம் நிறைவேற வேண்டியது இருந்ததா, அது நிறைவேறின பின்புதான் இயேசு கிறிஸ்து வரார். அப்பனா இந்த மனித குலத்துக்கு மீட்பே கிடையாது. சரியான நேரத்துல அவர் வரார். ஞானஸ்தானத்தை எடுத்து அவர் தன்னுடைய வேலையை செய்ய தொடங்குறார். இதுதான் இந்த சம்பவம். இப்ப யோவான் என்ன பண்ணி நிற்கிறாருன்னா, இந்த இடத்துல தான் அவரு ஞானஸ்தானம் கொடுத்து நிற்கிறார். அந்த இடத்துல தான் ஜனங்கள் எல்லாருமே கேட்க வந்திருக்கிறாங்க. இப்ப நம்ம கூட அதே மாதிரி தாங்க. நீங்களும் இந்த வெள்ளிக்கிழமை நேரத்தை
உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கலாம், அந்த வேலையை செய்யலாம். அல்லது வீட்டுல குடும்பத்தை பார்த்து கொள்ளலாம். வெள்ளிக்கிழமையான உங்களுக்கு அடுத்த சனி ஞாயிறு லீவுன்றதுனால நீங்க எங்கன்னா வெளியே போகலாம். அதெல்லாத்தையும் டிவி பார்க்கலாம். ஆனா அதெல்லாத்தையும் விட்டு இன்னைக்கு தேவனுடைய வசனத்தை கேட்க வந்திருக்கிறீங்க இல்லைங்களா? அது அந்த மக்கள் மாதிரி தான். அவங்க எல்லாத்தையும் விட்டு இந்த யோவான் என்ன சொல்றாருன்னு கேட்க வந்தார். அதனால நான் யோவான் இல்லைங்கோ, அவருடைய வார்த்தை தான். அது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். அங்க யோவான் மேன்மை அல்ல, யோவான் கொடுத்த வார்த்தை. இங்கேயும் அதே மாதிரி தான். இங்க சொல்லுகிறவர்கள் மேன்மை அல்ல, தேவனுடைய வசனம் தான் முதலிடம், அதுதான் மேன்மை. அப்போ இங்கேயும் என்ன பண்ணின்னு இருக்கிறார்னா, அந்த வாஞ்சைய தேவன் பார்த்துன்னு இருக்கிறாரா. எப்படி அங்க வனாந்திரத்தில் ஜனங்கள் போய் எந்த விதமான அவங்களுக்கு எந்த விதமான சௌகரியமும் கிடையாது. வனாந்திரத்துல அவங்க போய் நிழலுக்கு தஞ்சம் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இங்க கூட இன்னைக்கு ஜூம் வழியாக இப்படிதான் நம்ம கலந்துன்னு இருக்கிறோம். ஒரு ஏசி ஆல் கிடையாது, ரொம்ப பிரம்மாண்டமா நம்மளுக்கு ஒரு கட்டடம் கிடையாது. ஆனா ஜூம்ல இன்னைக்கு கலந்துக்குன்னு தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ள முடியுது. அதை வாஞ்ச கேட்கறதுக்கு நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம். அப்போ அந்த வரிசையில பைபிளை நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள போலாம். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி வேதாகமம் நம்ம கிட்ட பேசுகிறது. அப்போ அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கோ, அந்த சம்பவம் நமக்கும் அநேக நேரத்தில் பொருந்தும். சில உதாரணங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது இன்னைக்கு பைபிளை நிறைய பேர் என்ன சொல்றது உண்டுன்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் பொய்யுங்கோ. மனுஷர்கள், நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கலாம், பைபிள் பொய் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது உண்டு. மனிதர்களை கட்டுப்படுத்துறதுக்கு என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கு. நிறைய பேருக்கு உண்மையா சொல்ல போனா அவ்வளவு நம்பிக்கை கூட இல்லைங்க வேதாகமத்தின் பக்கம். இன்னைக்கு நம்மளுக்கு இருக்க விசுவாசம், ஆனா நிறைய பேர் ஒரு கேள்விக்குறியிலே பார்க்குவாங்க. ஏன்னா அவங்க தேடி வருகிற விடைகள் பைபிள்ல இருக்கு, ஆனா கிடைக்க மாட்டேன்னு இருக்கு. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இவங்க யோவான் பேசினார் பாருங்க. யோவான் வந்து ரொம்ப அவங்களுக்கு ஜனங்களுக்கு சாதகமாக, ரொம்ப அமைதியாக, சாந்தமாக சொல்லல. இதுதான் இதுதான் விஷயம் அப்படின்னு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசினாரு இல்லைங்களா அங்க இருந்த மக்கள். பைபிள் கூட அநேக நேரத்துல இப்படிதான் அவங்க பேசுது நம்ம கிட்ட. தேவனுடைய வார்த்தை எப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நேரத்துல ஆசீர்வாதம், ரொம்ப ஒரு மாதிரி நம்மளுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா அநேக நேரத்துல யோவான் மாதிரி தான், வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசும். ஏன்னா எபிரேயர் 4:12 தேவனுடைய வசனத்தை குறித்து சொல்லும் போது, எந்த பட்டயம், நீங்க என்ன உலகத்துல என்ன பட்டயத்தை கூட எடுத்துன்னு வாங்க, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அதாவது போருக்கு போறதுக்கு ரெண்டு பக்கமும் இவங்களுக்கு அந்த வால் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, பட்டயம் ரெண்டு பக்கமும் ரொம்ப கூர்மையா இருக்கணும். அந்த கூர்மையான பட்டயத்தை காட்டிலும் அவருடைய வசனம் கூர்மை உள்ளதா, அதுதான் சொல்வார். ஏன் கூர்மை உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இருதயத்தின் நினைவுகளை, அதாவது இருதயத்தை வந்து குத்தம். உதாரணத்துக்கு இந்த வசனத்தை குறிச்சுக்கோங்க, பின்னாடி படிக்கலாம். உதாரணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு போயிட்டு பெந்தேகோஸ்து நாள் அன்னைக்கு அந்த ஜனங்கள்கிட்ட பேசுறாரு இல்லைங்களா? அங்க பேசும்போது அங்க வந்திருக்கிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறிஞ்சாங்க பாருங்க. அந்த காலகட்டத்துல இருந்த ஜனங்கள் தான். இது வந்து 50வது நாள் பண்டிகை. அந்த பண்டிகையை கொண்டாடுறதுக்கு வந்திருக்கிறாங்க திருப்பி எருசலேமுக்கு. அந்த மக்கள் பேதுருடைய வசனம், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் கூர்மையான வசனத்தை கேட்டு இருதயத்தில் குத்தப்பட்டாங்களாம். குத்துச்சா வசனம், அந்த குத்தப்பட்ட தொட்டு தான் மாறுனாங்களாம். அப்போ அநேக நேரத்துல நம்மளுக்கும் சில நேரத்துல வசனம் குத்துதேன்ட்டு நம்ம போயிடக்கூடாது. சரிங்களா? இன்னைக்கு நான் எடுத்த உடனே குத்துதுன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு சில விஷயங்களை நம்ம படிக்கலாம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு பைபிள்ல பொய் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பொய்யெல்லாம் நிறைய இருக்கு. ஒருத்தர் புஸ்தகத்தை எழுதினாரா 1000 பொய்கள் வேதாகமத்துல. ஆனா நம்ம உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இதெல்லாம் நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்னு. தெரிஞ்சுக்கலாம். யாராவது இந்த கேள்வியை நம்ம கிட்ட கேட்டா, கிறிஸ்தவர்களாகிய நாம், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிறவராக இருக்கிற நாம், கையில பைபிளை வச்சுன்னு இருக்கிறவர்கள் எந்த நேரத்திலும் வெக்கமா அடையக்கூடாது, வெக்கப்படவே கூடாது. வசனத்தை கேட்டா சாந்தத்துடன், நிதானத்துடன், சத்தியத்தையும் அன்பையும் கை கொண்டு சொல்லியே சொல்லணும். அப்போ அதுக்கு நமக்கு சில பதில்கள் தெரியணும். நான் இன்னைக்கு இன்றைய தினத்துல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற பைபிள்ல இருக்கிற சில பொய்கள் அப்படின்ற ஒரு 5-6 வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு விடை வந்து நம்ம கடைசியில பார்க்கலாம். உதாரணத்துக்கு முதல் என்ன காமிக்குவாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பொய் சொன்னார் அப்படின்னு வசனத்தை காமிக்கிறது உண்டு. நான் திருப்பி சொல்றேன், கிறிஸ்துவும் பொய் சொல்லல, நம்முடைய வேதாகமும் பொய் அல்ல, 100% உண்மைதான். ஆனா இன்னைக்கு ஜனங்கள் எப்படி நம்மள கிறிஸ்தவர் அந்த உண்மையான விசுவாசத்தை பிரிச்சு எடுத்துன்னு போறாங்கன்னா, இந்த மாதிரி சில வசனங்களை காமிச்சு ஒரு 2 வசனங்களை வாசிக்கலாம். ஒன்னா வாசிக்கலாம். யோவான் 7:8 நல்லா கவனிங்க.
நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள். என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார். இந்த வசனத்தோடைய பின்னணி நான் முதல் சொல்லிடுறேன். ஒரு பண்டிகை வருது, சுக்கொத்துன்ற பண்டிகை, அதாவது கூடார பண்டிகை. அப்போ இயேசு கிறிஸ்துடைய சகோதரர்கள் 4 பேர் இருக்கிறாங்க. அவங்க கூப்பிடுறாங்க, நீங்க இந்த பண்டிகைக்கு வாங்கோன்னு. அதுக்கு இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் வரமாட்டேன், நீங்க போங்கன்ட்டார். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து வரமாட்டேன்னு தானே சொல்லிட்டார் பண்டிகைக்கு. இந்த பண்டிகைக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன் சொல்லிட்டாரா தெளிவா? இன்னொரு முறை வாசிங்க சிஸ்டர் இந்த வசனத்தை. நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள். என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறது இல்ல சொல்லிட்டாரா? அப்ப நான் பண்டிகைக்கு என்ன பண்ணியிருக்க கூடாது, போயிருக்க கூடாது. அடுத்த வசனத்தை பாருங்களேன், 10ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம் அதுலயே. அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளிரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார். பாருங்க, இப்போ ஒரு வசனம் என்ன சொல்லுச்சுன்னா, கிறிஸ்துவே சொல்றாருன்னா பண்டிகைக்கு போக மாட்டேன். ஒரு அடுத்த ஒரு வசனம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து போனாருன்றாரு. அதோ வெளிரங்கமா போலியா, மறைமுகமா போனாராம். இதை கூட எடுத்து என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இயேசு கிறிஸ்துவ போய் சொல்லிட்டாரு, நீங்க அவரை மேசியா, நீங்க தான் அவரை பிரபு, ராஜா, எஜமானன், கர்த்தர்னு எல்லாம் நம்பின்னு இருக்கிறீங்க. அவர் போக மாட்டேன்னு முன்னாடி சொல்லிட்டு இப்ப பாருங்க மறைமுகமா போறார். இப்படியெல்லாம் கூட உண்டு. இதுக்கு விட இன்னைக்கு பாத்துடலாம் என்னதான் இங்க நடந்ததுன்ட்டு. இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி கூட இருக்கலாம். கிறிஸ்து ஒரு இடத்துல என்ன சொல்வார்னா, இவைகள் சம்பவிக்கும் வரைக்கும் இந்த சந்ததி ஒளிந்து போகாதுன்னு சொல்லியிருக்கார். அந்த வசனத்தை படிச்சிருக்கிறீங்களா? அதாவது கிறிஸ்து மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல அவருடைய 2ஆம் வருகை குறித்து நிறைய விஷயங்கள் பேசின்னு வருவார். பேசின்னு என்ன சொல்வார்னா, இவைகள் எல்லாம் சம்பவிக்கிற வரைக்கும் இந்த சந்ததி ஒளிஞ்சு போகாதுன்னுவார். அந்த வசனத்தை கவனிங்க, அதுல ஒரு கேள்வி இருக்கு. வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, கிறிஸ்து சொல்லிட்டாரா? இந்த மத்தேயு 24 நிறைய விஷயங்கள் இருக்கும். சூரியன் அந்தகாரம் ஆகணும், அப்புறமா பாலாக்குகிற அருவருப்பு வரணும், அப்படி நிறைய விஷயங்கள் பேசின்னு போவார் அவருடைய 2ஆம் வருகை குறித்து. அதை சொல்லிட்டு இவைகள் எல்லாம் சம்பவிக்கிற வரைக்கும் இந்த சந்ததி ஒளிஞ்சு போகாதுன்னு சொன்னார். ஆனா கிறிஸ்து சொன்ன பின்பு சந்ததி ஒளிஞ்சு போச்சு. அப்போஸ்தலர்கள் மரிச்சு போனாங்க, சீசர்கள் மரிச்சு போனாங்க, ஒரு சந்ததி போய் மறு சந்ததி வந்தது, அப்படியே நடந்தது. இந்த வசனம் இன்னும் நிறைவேறாம இருக்கே, அப்பனா பாருங்க உங்களுடைய பைபிள் பொய்யாயிடுச்சு அப்படின்னு கூட சொல்றது உண்டு. நல்லா இந்த கேள்வியெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அப்போ கிறிஸ்து இங்க என்னத்தான் சொல்ல வரார் சொல்றாருங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கார். இன்னொரு வசனம் கூட இருக்கும், அந்த மாதிரி நிறைய வசனங்கள். என்ன சொல்வார்னா, நீ என்னை நம்புறியா அப்படின்னு கேட்குவார். என் மேல விசுவாசமா இருந்தீன்னா நான் செய்த காரியங்களை காட்டிலும் அதிகமா நீ செய்வ அப்படின்னு வரான். யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நான் செய்கிற கிரியைகளை இவனும் செய்வான், இதை காட்டிலும் பெரிய கிரியை. இனி கேட்கிறாங்க, இயேசு கிறிஸ்து கடல் தண்ணீர் மேல நடந்தாரு, கிறிஸ்துவை விசுவசிக்கிறவர்கள் யாருன்னா தண்ணீர் மேல நடக்க முடியுமான்ட்டு, அதோட பெரிய வேலையை செய்யணுமே, செஞ்சு காமிக்க முடியுமா? இதெல்லாம் கேள்வி வருதுங்க. நம்ம நிறைய பேரை சந்திக்கும் போது நம்ம கிறிஸ்தவர்களுடைய அடிப்படை கேள்வியே இந்த மாதிரி கேள்வி வைக்கும்போது நம்மளுக்கு திணறிறோம், பதில் சொல்ல முடிய மாட்டேன்னு இருக்கு. ஆனா நம்ம பைபிளை எப்படி படிச்சா இதெல்லாம் புரிஞ்சுக்கலான்றது உங்களுக்கு ஒரு மெத்தடை சொல்லி கொடுத்துறோம், அவ்வளவுதாங்க. எப்படி வேதாகமத்துக்குள்ள போனா என்னன்னா எழுதி இருக்கு அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலான்ட்டு ஒவ்வொன்னா பார்த்துன்னு போலாம். இன்னொன்னு கூட இருக்குதுங்க, அவங்க 12 அப்போஸ்தலர்களை கூப்பிட்டு சொல்வார் பாருங்க, நீங்க இஸ்ரேல்ல இருக்கிற எல்லா பட்டணத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணுங்க, நீங்க பட்டணத்தை பிரசங்கம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாகவே மனுஷகுமாரன் வந்துருவாருன்ட்டு. இந்த வசனத்தை கவனிங்க. இதுல நான் ஒரு கேள்வி நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வசனத்தை கவனிச்சிங்களா? கிறிஸ்துனா சொல்றாரு, இஸ்ரேல இருக்கிற எல்லா பட்டணத்துக்கு போங்க, நீங்க எல்லா பட்டணத்துக்கு போக முடியாது, ஏன்னா போறதுக்குள்ளாகவே நான் வந்துருவேன். 2ஆம் வருகை. அவர் எங்க வந்தாரு? அப்போஸ்தலர்கள் எல்லா பட்டணத்துக்கும் போனாங்க. பட்டணத்தை விடுங்க, பவுல் கண்டம் விட்டு கண்டம் போனாரு, எல்லா இடத்துக்கும் போயிட்டாங்களே, ஆனா அவர் வரலையே.
அப்ப இங்க என்ன சொல்ல வரார் பாருங்க, கிறிஸ்து எந்த நேரத்திலையும் நம்மள திசை திருப்புறதுக்கோ பொய்யும் சொல்லல. அப்ப இந்த வசனத்துல வேற என்னவும் இருக்கு, அதெல்லாத்தையும் என்னன்னு பார்க்கலாம் நம்ம. ஆனா இந்த மாதிரி கூட நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பைபிள்ல வசனம் இருக்கும், பார்த்த உடனே புரியாது. புரியாததுனால ஓ இது வந்து தப்பு அப்படின்னு பின்னிட்டு இன்னைக்கு நிறைய பேர் விழுந்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு வசனம் காமிக்கிறேன். அதை இன்னைக்கு நிறைய பேர் என்ன நம்புவாங்கன்னா, அந்த வசனத்தை படிச்சுட்டு அஹ், ரெண்டு வசனம் பார்க்க போனா, ஒண்ணு வந்து சொல்லிடுறேன். பேதுருவோ கிறிஸ்து ஒரு நாள் உட்காந்து பேசின்னு இருக்குவாங்க. அப்போ பேதுரு கிட்ட கிறிஸ்து சொல்வார், பார்ப்பா நீ எப்படி சாவ போறேன்னு அவருக்கு தீர்க்க தரிசனம் சொல்வார். உன் கையை விரித்து நீ விரும்பாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவாங்க. அதாவது பேதுரு நீ சிலுவையில சாக போறேன்னு சொல்வார். அப்போ பேதுரு என்ன பண்ணுவாருன்னா, யோவான் நடுந்துன்னு வரும்போது, அப்போ அவரு நான் எப்படி சாவுறேன், அவர் எப்படி அப்படின்னா கிறிஸ்து ஒரு பதில் கொடுத்துருக்கார். நான் வர வரைக்கும் யோவானை குறிச்சு, யோவான் உயிரோட இருந்தா உனக்கின்னா அப்படின்னு கேட்டிருக்கார். அதனால நிறைய பேர் என்ன நம்பிட்டாங்கன்னா, யோவான் இன்னைக்கு கூட வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்தாரு, அவர் இன்னைக்கு கூட உயிரோட இருக்கிறாருன்னு நம்பின்னு இருக்கிறாங்க. எல்லாம் பின்னாடி படிக்கலாம். ஒரு வசனத்தை இன்னும் கொஞ்சம் முன்னாடி பார்க்கலாம். மத்தேயு 16 அதிகாரம் 28 வசனம். இங்கு நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த வசனத்தை கவனிங்கோ. இங்க சில பேர் நிக்கிறாங்கோ, நான் 2ஆம் வருகையில ராஜ்யத்துல வர வரைக்கும், அதாவது வரத்துக்கு முன்னாடி நீங்க யாருமே சாக மாட்டீங்க. இதுல இருக்கிற சில பேர் என்ன நான் வருத பார்க்காம சாக மாட்டீங்க. அப்போ இந்த வசனத்தை படிச்சு கூட நிறைய பேர் என்ன நம்பின்னுக்குறாங்க. நான் இன்னைக்கு கூட ஓ அங்க இருக்கிறவங்க சில பேர் வந்து சாகாம எங்கேயோ எலியா மாதிரி, ஏனோக் மாதிரி எங்கேயோ இருக்கிறாங்கோ, உயிரோட இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னு கண்டுபிடிக்கலாங்க. அது உண்மையா அவங்க இன்னைக்கு சொல்றது, இல்ல கிறிஸ்து இங்க சொல்றதுல மறைப்பொருள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி இருக்கா பைபிள்ல? அப்ப நம்மளுக்கு நல்லா தெரியும் பைபிள்ல பொய்கள் இல்ல, மக்களுடைய புரிதல் தான் தவறு. ஆனா வசனத்தை அப்படியே படிச்சோன்னா, அப்பவே பார்த்தோம் இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து நான் வரமாட்டேன்றாரு, அப்புறமா போறாரு, அப்ப அவர் பொய்த்தனை சொல்லிட்டாருன்னு கேட்குவாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன விடைகள் கொஞ்சம் இன்னைக்கு படிக்கலாம். இது ஒரு வகை ஆயிடுச்சுங்களா. இன்னொரு வகை கூட இருக்குதுங்க. வேதாகமத்துல இருக்கிற சில முரண்பாடுகள் அதை கூட எடுத்து நம்ம முன்னாடி வைக்கிறது உண்டு. அந்த முரண்பாடுகள் கூட ஒரு 5-6 வசனத்தை பார்க்கலாம். பார்த்துட்டு நமக்குரிய பாடம் என்ன, இந்த வசனங்களை நம்ம எப்படி படிக்கணும், எப்படி படிச்சா புரிஞ்சு கொள்ள முடியும், அடுத்து இதுக்கு ஒரு 2 உதாரணங்களை நம்ம பார்த்து அப்படியே முடிக்குவோம். இப்படிதான் நம்ம இன்னைக்கு பயணமா போக போற ஒரு ஒரு வகை. இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சில முரண்பாடுகளை பார்க்கலாம். பாருங்க, நான் நேரா சொல்லின்னு போயிடுறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16 வசனத்துல என்ன சொல்வார்னா, உங்கள் வெளிச்சம் ஜனங்கள் முன்னாடி பிரகாசிக்கணும். அதாவது உங்களுடைய நல்ல கிரியைகளை வெளிச்சம்னு பேசுவார். ஜனங்கள் முன்னாடி நீங்க நல்லது செய்யுங்க, அப்பதான் ஜனங்கள் உங்களுடைய நல்லதை பார்த்து பரலோகத்துல இருக்கிறவரை மகிமைப்படுத்துவார். இப்படி சொல்லிட்டாரா. அடுத்து பாருங்களேன், மத்தேயு 6:1 என்ன சொல்வார்னா, ஜனங்கள் பார்க்கிற மாதிரி நல்லதை செய்யாதன்வார். ஒரே குழப்பம். ஒரு வசனத்துல ஜனங்கள் பார்க்கணும் நீ நல்லது செய்யின்றாரு, இன்னொரு வசனத்துல ஜனங்கள் பார்க்கிற மாதிரி நல்லது செய்யாதுன்றாரு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒன்னும் ரொம்ப சுலபங்க. நீ நல்லது பண்ண, ஜனங்கள் அந்த நல்லதை பார்த்து பரலோகத்துல இருக்கிறவரை மகிமைப்படுத்துவாரு. ஆனா அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நீ நல்லதை பண்ணாதன். புரியுதுங்களா? அப்போ கிறிஸ்து அவர் சொல்ல வர கண்ணோட்டமே வேற, இன்னைக்கு மக்கள் புரிந்து கொள்ளுகிற கண்ணோட்டங்களே வேற. இது சுலபம் தான். இன்னும் ரொம்ப கடினமான முரண்பாடுகளா கூட எடுத்து பைபிள்ல இருந்து எடுக்கலாம். ஒரு சின்ன உதாரணம் காமிக்கிற பாருங்க. இந்த எண்ணாகமம் 23:19 தேவன் மனுஷனர் அல்ல அவர் பொய் சொல்வதற்கு, அவர் மனம் மாற மாட்டார்னு இருக்கும். ஆங்கிலத்துல he will not change his mindன்னு வரும். அதாவது அவர் ஒரு தடவை சிந்திச்சிட்டார்னா மனசு மாற மாட்டார்னு இருக்கும். வசனத்தை வாசிக்கலாம். எண்ணாகமம் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரா? அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. அவர் சொல்லி செய்யாம இருக்க மாட்டாரு, அவர் மனசு மாற மாட்டாரு. அதாவது ஒரு தடவை நினைச்சிட்டாருன்னா பண்றேன்ட்டு பண்ணுவார். கரெக்டா? இதுனா வசனம். நிறைய தடவை தேவன் மனசு மாறி இருக்கிறாருங்க. நிறைய தடவை. உதாரணம் கொடுக்குற பாருங்க. ஒரு வசனம் யாத்திராகமம் 22:14, இதோட 32:14. இதோட பின்னணி சொல்லிடுறேன். இவங்க எகிப்துல இருந்து இஸ்ரேல் மக்கள் வந்துட்டு சீனாய் மலை கிட்ட வந்திருக்குவாங்க. அங்க போய் மோசஸ் 10 கற்பனைகள் எல்லாம் வாங்கி வருவார் இல்லைங்களா. அதுல ஒரு கேள்வி கூட நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், அப்புறமா இந்த இந்த இதோடைய புரிதலுக்கு வரலாம். மோசஸ் வந்து அந்த 10 கட்டளைய எப்பதான் ஜனங்களுக்கு கொடுத்தாரு? ஜனங்களுக்கு எப்பதான் 10 கட்டளை கொடுத்தார்? நம்ம என்ன சொல்வோம்?
ஆப்ஷன் கொடுக்குற. 40 நாள் இரவும் பகலும் மலை மேல போயிட்டாரு இல்லைங்களா? அப்ப அவர் கீழே இறங்கி வரும்போது தான் அந்த 10 கட்டளையை ஒடிச்சு ஜனங்க அப்பதான் கீழே வந்து கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சிருந்தாங்க. அத்தனை நம்ம புரிஞ்சுக்குவோம். அது தெரிஞ்சுக்கணும்னா அவன் ஒரு ஒரு சின்ன கேள்வி. என்ன கேள்வினா, இன்னைக்கு என்னுடைய வீட்டுல, உங்களுடைய வீடுன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய வீட்டுல பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நம்ம ஒரு சட்டத்தை கொடுக்குறோம். ஒரு சட்டம்னா ஒரு விதி. 6 மணிக்கு மேல நீ வீட்டுக்கு வந்தினா நான் வந்து உன்னை அடிக்குவேன். உதாரணம் சொல்றேன். 6 மணிக்கு மேல வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்ம சட்டத்தை சொல்லி, ஒரு ரூல்ல சொல்லி, அந்த பையன் 6 மணிக்கு மேல வந்தா தான் தவறு. நான் சொல்லவே இல்லை. நான் என் பையனுக்கு சொல்லவே இல்லை, பாருப்பா தம்பி நீ 6 மணிக்கு மேல வீட்டுக்கு வரக்கூடாது நான் சொல்லவே இல்லை. அவர் 7 மணிக்கு வந்தாரு, நான் போய் அடிக்கலாமா? ஏன்னா நான் சொல்லலையே. அப்ப அவருக்கு எப்படி தெரியும்? கரெக்டா? அப்போ நான் சொல்லி அவர் மீறினா தப்பு, நான் சொல்லாம மீறினா அது தப்பே இல்லை. நான் சொன்னா தான் அவர் மீறக்கூடாது. இதுதானங்க நீதியோடைய அளவுகோல். நல்லா கவனிங்க. இப்போ வனாந்திரத்துல மக்கள் வந்திருக்கிறாங்க. 10 கட்டளை இப்பதான் மோசஸ் வாயின் வரார் மலை மேலேந்து. இங்க இருக்கிற ஜனங்களுக்கு நீ வானத்திலையும் வானத்து கீழையும் பூமியிலையும் பூமி கீழையும் ஒரு சுரூபத்தையும் செய்யக்கூடாது, ஓவியத்தையும் நீ செய்யக்கூடாது, வணங்கக்கூடாதுன்னு கட்டளையே இன்னும் கொடுக்கல. ஜனங்களுக்கு தெரியாது எப்படி தண்டிக்க முடியும். அன்னைக்கு 3000 பேர் செத்தாங்களாம். எப்படி தண்டிச்சாரு? இது என்ன நீதியின் அளவுகோல் அப்படின்னு நம்மள கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? கேள்வி புரியுதுங்களா? இன்னும் 10 கட்டளையே கொடுக்கல. அப்ப எப்படி உங்களை தண்டிக்க முடியும்? இல்லைங்க எகிப்திலே கொடுத்துட்டார். இல்லைங்க கொடுக்கல. எகிப்துல வெறும் இவங்களுக்கு வந்து அந்த தளிச்சன் பிள்ளையின் சங்காரம் நடக்கும் போது பஸ்கா அதுதான் கொடுத்தாரு. சீனாய் மலை எங்கேயுமே கொடுக்கல. அப்ப எப்படி உங்களை தண்டிக்க முடியும்னா, நான் சொல்ற அதிகாரத்தை நீங்க பின்னாடி படிங்க, பைபிள் ஸ்டடி முடிஞ்சிட்டு மேல. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம். அதுல என்ன நடக்கும்னா, 19ஆம் அதிகாரத்துல மோசஸ் வந்து மலை மேல போயிருக்குவார். மலை மேல போய் தேவன் மேலத்திலிருந்து பேசுவார். பேசிட்டு 10 கட்டளை கொடுத்துருவார். அப்பவே கொடுத்துருக்குவார். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்திலே 10 கட்டளை எடுத்துன்னு மோசஸ் கீழே வருவார். வந்து ஜனங்களுக்கு சொல்வார். அந்த ஜனங்க என்ன தெரியுங்களா பண்ணுவாங்கோ? யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 24:4, ஜனங்கள் எல்லாருமே இதன்படி நாங்கள் செய்கிறோம்ட்டு வாக்குறுதி கொடுத்துருக்குவாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் விக்கிரகத்தை நம்ம செய்யக்கூடாது, சுரூபத்தை செய்யக்கூடாதுன்னு நல்லா தெரியும். இதுக்கு பிறகுதான் மோசஸ் 40 நாள் மலை மேல போவார். அப்போ தேவன் என்ன பண்ணுவார்னா, இங்க வாய் வழியா கொடுத்துருந்து அங்க விரல்ல எழுதி கொடுக்குவார். மற்றும் சில நியாயப்பிரமாணங்கள் மற்றும் ஆசாரிப்பு கூடாரத்துடைய திட்டங்கள், இததான் மோசஸ் கீழே எடுத்துன்னு வருவார். இதைதான் ஒடிச்சு தூக்கி போடுவார். ஜனங்களுக்கு ஏற்கனவே 10 கட்டளை நல்லா கேட்டு வாக்குறுதி கொடுத்துருக்குவாங்க, நாங்க செய்யறோம்ட்டு. அதனால்தான் தண்டிக்க முடிஞ்சது. அந்த மாதிரி பைபிள்ல நிறைய விஷயங்கள் புதைஞ்சிருக்கிறது. அதனால்தான் ஆரம்பத்திலே சொன்னோம், இது வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கிற ஒரு கடல். தேட 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 கிடைச்சுனே இருக்கும். இப்ப கவனிங்க இந்த வசனத்தை. இப்ப முன்னாடி நான் படிச்சோம் என்னாகமம் 23:19 அவர் மனசு மாற மாட்டார். ஆனா இங்க மாறுறாரு. நான் இவங்க வந்து மோசஸ் கீழே வந்த பின்பு அந்த பொன்று கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சிருக்குவாங்க இல்லைங்களா? அப்ப தேவன் சொல்வார், நீ விடு, இவங்க எல்லாத்தையும் நான் சாங்கடிச்சிறேன். மோசஸ் தான் பேசுவார். என்ன சொல்வாரா, நீங்க எகிப்துல இருந்து அவ்வளோ கூட்டுன்னு வந்தீங்க, செங்கடல் எல்லாத்தையும் பிளந்து கூட்டுன்னு வந்தீங்க, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கெல்லாம் வானத்து நட்சத்திரம் வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கிறீங்க, கொஞ்சம் மனசு மாறுவீங்களான்னு கேட்டாராம். அப்போ வசனத்துல என்ன சொல்வார்னா, மனசு மாறினாராம். வாசிக்கலாம் யாத்திராகமம் 32:14. அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். பரிதாபம் கொண்டாருன்னா ரிப்பென்டட், அதாவது அவரு தீங்கு செய்யணும்னு நினைச்சாரா, அப்புறமா இப்ப என்ன ஆயிட்டாரு, செய்யல. முன்னாடி வசனத்துல நம்மளுக்கு என்னாகமத்துல என்ன சொல்லப்பட்டது, அவர் மனசு மாற மாட்டார், சொன்னா பண்ணுவார். இங்க மனசு மாறினாரே. அப்போ இது 2 வசனமும் உண்மைதானே? அப்போ இதோட புரிதல் என்ன பார்க்கலாம். இந்த மாதிரி கூட பைபிள்ல சில முரண்பாடு இருக்கும். இது நிறைய பேர் கேட்ட கேள்விங்க இந்த முரண்பாடு. நீதிமொழிகள் 26:4, மூடனுக்கு பிரதி உத்தரம் கொடுக்காத, அடுத்த வசனம் மூடனுக்கு பதில் கொடுன்னு இருக்கும். இது கவனிங்க, இந்த 2 வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 26:4. மூடனுக்கு அவன் மதியனத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போலாவாய். இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? மூடனுக்கு நீ பதில் கொடுக்காத, அவனுடைய மதியினத்தின்படி பதில் கொடுக்காத. அப்ப மூடனுக்கு பதில் கொடுக்காத. ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க.
மூடனுக்கு அவன் மதியனத்தின்படி மறு உத்தரவு கொடு. கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பான். இப்போ ஒரு வசனம் வந்து மூடனுக்கு பதில் கொடுக்காதந்து, அடுத்த வசனமே மூடனுக்கு பதில் குடுந்து. குடுக்கலாமா கொடுக்க கூடாதா? புரியுதுங்களா? அப்போ வேதாகமத்துல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? படிக்க தொடங்கிட்டோம்னு வைங்களேன், உண்மையா சொல்லப் போனா நீங்களே விட்டு போக மாட்டீங்க. அப்ப இது 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 இதெல்லாம் முரண்பாடா? இல்ல. முரண்பாடே கிடையாது. நம்மளுடைய புரிதலை ஒழுங்குபடுத்திக்கணும்னா புரிஞ்சுக்கலாம். இப்ப அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப உங்களுக்கு சில பைபிள்ல நிறைய பேர் சொல்ற பொய்கள் அப்படின்னு போட்டாச்சு. சில பேர் காமிக்கிற முரண்பாடு இதையோ போட்டாச்சு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அடுத்த பகுதிக்கு போனோம் இல்லைங்களா? அதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம கையில இருக்கிற பைபிளை எப்படி அவர் கொடுத்தார், நம்மளுக்கு எப்படி எழுதி கொடுத்தார் அப்படின்றத முதல் தெரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கினா தான் இந்த முரண்பாட்டை 1, 2 கண்டுபிடிக்கலாம். முதல் வந்து இன்னைக்கு நம்மளுடைய பைபிள், கையில கொடுக்கப்பட்ட பைபிள் எப்படி கொடுத்தார். நிறைய பேர் இன்னைக்கு பைபிளை நீங்க எல்லாருமே ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் படிச்சிருக்கலாம், பல முறை படிச்சிருக்கலாம், கவர் டு கவர் மாதிரி பல முறை படிச்சிருக்கலாம். ஆனா இந்த கதை புஸ்தகம் இருக்குது பாருங்க, கதைகள் எழுதுறாங்க இல்லைங்களா இன்னைக்கு உலகத்துல, ஸ்டோரி புக்கு, அந்த மாதிரி இல்லைங்க நம்ம பைபிள். நம்ம வேதாகமம் ஒரு ஒரு எழுதி பூட்டு போட்டு வச்ச புஸ்தகம் தான். சரியான சாவி இருந்தா திறக்கலாம். ஆமா, அது உண்மைதான். ஏன்னா அவர் எப்படி தெரியுங்களா எழுதியிருக்கிறாரு? 2 வசனம் கொடுக்குற, இதுக்கு ஆதாரம் கூட கொடுக்குற. முதல் வாசிக்கலாம், ஏசாயா 28:9. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை பட்டவர்களுக்குமே. இந்த வசனத்தை கவனிங்க. யாருக்கு அறிவையும் அவருடைய உபதேசத்தை கொடுக்குவார் தெரியுங்களா? பால் மறந்தவர்கள். பால் மறந்தவர்கள்னா இனி குழந்தைகள் அல்ல, கொஞ்சம் வளரணும். அப்ப கொஞ்சம் வளர்ந்த நிலைமையில இன்னைக்கு நம்ம இருக்கிறோம்னு எடுத்துக்கணும்னா, அடுத்த வசனத்துல அவருடைய வசனம் எப்படி இருக்குன்னு சொல்றார். 10ஆம் வசனம். கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாம் என்கிறார்கள். அந்த அவருடைய வார்த்தையே இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இருக்குதுங்க. நான் சொல்றதை நீங்க நம்பாதீங்க தயவு செஞ்சு. ஆனா நான் ஆதாரத்தை காமிக்கிறேன். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அதிலே ஏசாயா 28:13. ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிபடும் படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக இருக்கும். இப்ப கர்த்தருடைய வார்த்தையே இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் தாங்க இருக்கு. ஒரே இடத்துல எல்லாமே எழுதப்படல. நான் ஆதாரத்தை கொடுக்குறேன். இந்த வசனம் வந்து இன்னைக்கு கூட நிறைய பேர் படிச்சுட்டு, இல்லைங்க இது பைபிளை பத்தி சொல்லல, இது வெறும் அங்க இருக்கிற இஸ்ரேல் மக்கள் பத்தி மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்குன்னு. சரி, இஸ்ரேல் மக்கள் பத்தி மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்குன்னே வச்சுக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து எடுத்துக்கலாம் உதாரணம். அதாவது இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பு, அவர் வளர்ந்து, அவர் காட்டி கொடுக்கப்பட்டு, அவர் சிலுவையில் சாகப்பட்டு உயிர் தெளிந்து வராரு இல்லைங்களா? இந்த இவ்வளோ சம்பவங்கள் ஒரே புக்ல, ஒரே அதிகாரத்துல எழுதல. இன்னைக்கு நாம எழுதிடலாம், இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்தார், பெத்லஹேம்ல பிறந்தார், அவர் பிறந்திருக்கும் போது ஏரோதினால் பிள்ளைகளை சாகடிக்கிறதுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது, அங்க தந்து எகிப்துக்கு ஓடி போனாங்கோ, எகிப்துல இருந்து மீண்டும் அவங்க நாசரத்துக்கு வந்துட்டாங்கோ, கிறிஸ்து வளர்ந்து தன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்பட்டு இருந்தார், அவர் அதுக்கப்புறமா 12 வயசுல ஆலயத்துக்கு போனார், அதற்கு பின்பு 30வது வயசுல அதெல்லாமே ஒன்னா எழுதிடலாமா? ஆனா பைபிள்ல அப்படி கொடுக்கவே இல்லை தேவன். இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் தாங்க கொடுத்தாரு. நிறைய பேர் இதனால தான் இஸ்ரேல் மக்கள் மேசியாவை கண்டுபிடிக்க முடியல. நிறைய பேர் கண்டுபிடிக்க முடியல. நான் ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துன்ற ரட்சகர் யாருடைய வயிற்றுல பிறக்குவார் அப்படின்றது முதல் தீர்க்க தரிசனம் எங்க கொடுக்கிறார்னா ஏசாயா கிட்ட கொடுக்கிறார். வாசிக்கலாம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். போதுங்க. அப்போ இது யாரு? ஒரு கன்னிகை மரியாள் யாரை பெறுவார்? இயேசு கிறிஸ்துவ பெறுவார். இந்த தீர்க்க தரிசனம் நமக்கு தெரியும். ஏன்னா என்ன பேர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இம்மானுவேல். இதுல கூட ஒரு கேள்விங்க, ஏன் இயேசு கிறிஸ்துக்கு யஷுவான்னு பேர் வச்சாங்க? அதுதான் அந்த மூல மொழியோடைய பேரு. அதனால நாங்க யஷுவா குரூப்னு நினைக்காதீங்க, சொல்றதுக்கே பயமா இருக்கு. உண்மையா சொன்னா நீங்க அந்த குரூப் இந்த குரூப்னு நினைச்சிடறாங்க. உண்மையாகவே எபிரேய மொழியில அவருடைய பேர் வந்து யஷுவா தான். நம்ம இயேசு கிறிஸ்துன்னு கூப்பிடுறோம். இப்போ ஏன் இயேசுன்னு பேர் வைக்காம இம்மானுவேல்னு பேர் வச்சாங்க? அது கூட ஒரு விடை, அது கூட ஒரு கேள்வி இருக்கும். இம்மானுவேல் என்பது கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட காரண பெயர்.
அவர் நம்மளோட இருக்கிறாருன்னா தேவன் நம்மளோட இருக்கிறாருன்னு அர்த்தம். அது ஒரு காரண பெயர். ஆனா அவருக்கு உண்மையா என்ன பேர் கொடுத்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இயேசுன்னு தான் பேர் வச்சாங்க. இப்போ இந்த வசனத்தை கவனிங்க. டாபிக் என்னன்னா இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம், அதுதான் ஆதாரம். இப்போ கிறிஸ்து எங்க பிறக்குவார், அதாவது யாருடைய வயித்துல பிறக்குவாருன்னு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் ஏசியா கிட்ட கொடுத்தாரு இல்லைங்களா. இப்போ மரியாளு கிறிஸ்துவ பெத்லேஹேம்ல தானே பெற்றெடுக்கிறாங்க. அப்போ கிறிஸ்துவ பெத்லேஹேம்ல தான் மரியாள் பெற்றெடுக்க போறாங்கன்னு ஏசியா கிட்ட தானே சொல்லியிருக்கணும். ஏசியா கிட்ட சொல்லவே இல்லை, சொல்லல. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் மீகா கிட்ட சொல்றார். எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லேஹேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இப்போ மரியாள் கிட்ட பிறக்க போறார், ஏசியா கிட்ட சொல்லியாச்சு. எந்த இடத்துல பெருக்குவார் ஏசியா கிட்ட சொல்ல, மீகா கிட்ட போய் சொல்லி நிற்கிறார். இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம். சரி, மீகா கிட்ட பெற்றெடுத்தாச்சு. மீகா கிட்ட கிறிஸ்து பிறக்க போற இடத்த சொல்லியாச்சு. கிறிஸ்து பிறந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 2 வருஷம் கடந்து வந்த உடனே என்ன நடந்ததுங்க? ஏரோது ஆள் அனுப்புனார், ஆமாவா இல்லையா? அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அந்த பசங்களை சாங்காடின்னு ஆள் அனுப்புறாரு இல்லைங்களா. அந்த தீர்க்க தரிசனத்தை மீகா கிட்ட தானே சொல்லியிருக்கணும், ஏன்னா பெத்லேஹேம்ல கிறிஸ்து பிறந்தாருன்ட்டு. அதுல இன்னொரு கேள்வி கூட பாருங்க. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நிறைய பேர் டிசம்பர் அடுத்த மாசம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம். அப்போ கிறிஸ்து எங்க தான் பிறந்தாருன்னு நினைக்குவோம்னா மாட்டு தொழுவத்துல. இல்லைங்க, அவர் அங்க பிறக்கல. நீங்க லூக்கா சுவிசேஷத்தை எடுத்து இன்னொரு தடவை நல்லா வாசிச்சு பாருங்க. கிறிஸ்து பிறந்துட்டாராம். மரியாளும் யோசேப் வந்து இருக்கிறாங்க. தன் முதல் பேரான குமாரனை பெற்றெடுத்து சத்திரத்தில் இடம் இல்லாததினால் மாட்டு தொழுவத்துல அந்த முன்னணியில் கெடுத்தினார்கள்னு இருக்க வசனம். அதாவது இயேசு கிறிஸ்து வரும்போதே எங்க பிறந்துட்டு இருக்கிறார், உலகத்தை ஆளக்கூடிய ராஜா. ஆனா அவருக்கு பூமியில பிறக்கிறதுக்கு இடம் மாட்டு தொழுவம் இல்லை, அதை காட்டிலும் கீழே எங்கன்னே தெரியாது. மரியாள் பெற்றெடுத்து சத்திரத்துல போய் தேடினாங்களா இடம் இருக்கான்னு. லூக்கா 2ஆம் அதிகாரத்துல வரும்னு நினைக்கிறேன். தேடினாங்களா, இடமே இல்லையா. எடுத்துன்னு போய் முன்னணியில கெடுத்துனாங்களா. அப்பதான் இந்த இடத்துல வந்து வச்சிருக்கிறாங்க. கிறிஸ்து பிறந்ததுக்கு இடம் கூட நம்மளுக்கு எங்கேயுமே கிடையாது. இப்ப கவனிக்கலாம். கிறிஸ்து பெத்லேஹேம்ல பிறக்கிறார், யார்கிட்ட சொல்லியாச்சு, மீகா. இப்போ கிறிஸ்து பிறந்து சில வருஷத்துல யார் வரணும், ஏரோது சாகடிக்க வரணும். அப்ப மீகா கிட்ட தானே சொல்லணும். மீகா கிட்ட சொல்ல எரேமியா கிட்ட போயிட்டார். எரேமியா கிட்ட சொல்றாரு இந்த தீர்க்க தரிசனத்தை. வாசிக்கலாம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் அந்த சம்பவம். அந்த ஏரோது எல்லாருமே சாவடிக்க வர இல்லைங்களா, அந்த தீர்க்க தரிசனம் இது. இது எங்க சொல்றாரு, எரேமியா கிட்ட. சரி, இங்க தெரிஞ்சு இயேசு கிறிஸ்துவ வந்து ஒரு தூதன் யோசேஃபோடைய கனவுல பேசி அங்கதான் எகிப்துக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த சம்பவம் நடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எகிப்துக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த எகிப்துல இருந்து கூப்பிடுற செய்திய இப்ப இங்க யார்கிட்ட பேசின்னுக்கிறார், எரேமியா கிட்ட. எரேமியா கிட்ட தான் நாங்க சொல்லணும். எரேமியா கிட்ட சொல்லவே இல்லை, ஓசியா கிட்ட போய் சொல்றார். வாசிக்கலாம் பாருங்க. ஓசியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனா டைம் இல்லை, வசனத்தை மட்டும் கொடுத்துன்னு போற. ஓசியா கிட்ட சொல்வார். இந்த தீர்க்க தரிசனத்தை கூட இன்னைக்கு நிறைய பேர் தப்புன்னு வாங்க, பின்னாடி பார்க்கலாம். என்னுடைய குமாரன், இது இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தான். இது மத்தேயு கிறிஸ்துக்கும் ஒப்பிட்டு பேசுவார். ஏன்னா எப்படி இஸ்ரேல் முதல் பேரானவர்களோ கிறிஸ்துவுக்கும் அதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. என்னுடைய பிள்ளையை, குமாரனை நான் எகிப்திலிருந்து வர வச்சேன்னு சொல்லி ஓசியா கிட்ட சொல்லிட்டாராம். பாருங்க, அப்போ கிறிஸ்துவோடைய பிறப்பே ஒரு இடத்துல எரேமியா, ஏசியா, மீகா, ஓசியான்னு சொல்லி பிரிச்சுட்டார். ஒரு காலகட்டத்துல கிறிஸ்துவோட பிறப்பை பத்தி சொல்ற சம்பவமே அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இருக்கு. சரி, கிறிஸ்து வளர்றாரு, அவரை காட்டி கொடுக்கணும். யூதாஸ்தா காட்டி கொடுக்கிறார், நண்பன் காட்டி கொடுக்கிறார், 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்படுறார், கைகள் கால்கள் உருவ குத்தப்படுது. இந்த சம்பவத்தை ஒரே இடத்துல சொல்ல, வேற வேற இடத்துல பிரிச்சுட்டார். உதாரணத்துக்கு 41ஆம் சங்கீதம், அங்க வந்து தாவீது கிட்ட இயேசு கிறிஸ்து எப்படி இனாவா காட்டி கொடுக்க போறாருன்னு அங்க சொல்லிடுவார். அதாவது அவருடைய கூலி, அவர் காட்டி கொடுக்கப்படுகிற ஒரு கூலியை வந்து அங்க பேசுவார். எவ்வளவு வெள்ளிக்காசு, 30 வெள்ளிக்காசுக்கு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுவாருன்ட்டு எங்க பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா ஜெக்கேரியா கிட்ட பேசுறார். ஆனா சங்கீதத்துல வேற ஒண்ணு சொல்வார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 41ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிங்காலை தூக்கினான். அந்த வார்த்தையை கவனிங்க. இப்ப யார் காட்டி கொடுக்கறது, இங்க கிறிஸ்துவ காட்டி கொடுக்க போறது வந்து யூதாஸ் தான் காட்டி கொடுக்குவாருன்னு தாவீத சொல்லிட்டாரு. ஆனா எவ்வளவு வெள்ளிக்காசுக்கு யூதாஸ் காட்டி கொடுக்குவாருன்னு தாவீது கிட்ட சொல்ல,
நேரா போறார், ஜெக்கேரியா கிட்ட சொல்றார். ஜெக்கேரியா தான் எழுதுறார், இயேசு கிறிஸ்து எவ்வளவு வெள்ளி காசுக்கு காட்டி கொடுக்கப்படுவார்னு. அப்போ ஒரே சம்பவம் வெவ்வேறு புஸ்தகத்துல போடப்பட்டிருக்கு. சரி, கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட பின்பு இவர் அடிக்கப்படுவார், இவர் நொறுக்கப்படுவார்ன்ட்டு ஜெக்கேரியா கிட்ட சொல்ல நேரா எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா ஏசாயா கிட்ட போறார். ஏசாயா 53:5 அங்க பேசியிருக்கார். அவர் எப்படி ஒடுக்கப்படுவார், எப்படி நொறுக்கப்படுவார்ன்ட்டு ஏசாயா கிட்ட சொல்வார். திருப்பி கிறிஸ்துவ கூப்பிட்டுன்னு சிலுவையில அறிவாங்க இல்லைங்களா, அது ஏசாயா கிட்ட கூட சொல்ல மாட்டார், ஜெக்கேரியா கிட்ட கூட சொல்லியிருக்க மாட்டார். நேரா தாவீது கிட்ட போவார். 22ஆம் சங்கீதம் தாவீது கிட்ட சொல்லியிருக்கார். அப்படி கிறிஸ்து அடிப்படுகிற இந்த செய்தியே வேற வேற இடம், வேற வேற அதிகாரம், வேற வேற புஸ்தகம். இதுதாங்க இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம். இயேசு கிறிஸ்து யூதாஸை பார்த்து சொல்வார், நண்பனே உனக்கு என்ன பண்ணுமோ பண்ணு. யூதாஸ் தான் அந்த நண்பன். யூதாஸ் மட்டுமல்ல, கிறிஸ்து கூட இருந்த சீசர்கள் கூட நண்பர்கள் தான். அவரு என்ன சொல்வார்னா, உங்களை ஊழியக்காரர்கள் என்று சொல்லாமல் நண்பர்கள் என்று சொல்லுகிறேன். அப்போ இந்த நண்பனுடைய வீட்டுனா இந்த உலகத்துல தான்ப்பா எனக்கு இந்த காயங்கள் அடிபட்டுச்சுன்னு வரா. இப்போ அந்த கேள்வி நல்லா கவனிங்க. யூதாஸோடைய குடும்பத்துக்கு என்னாச்சு எங்கன்னா இருக்கா பைபிள்ல? நம்ம யூதாஸை குறித்து பார்க்கோம். அதுல கூட ரெண்டு கண்ணோட்டம் இருக்கு. ஒன்னு யூதாஸை குறித்து சுவிசேஷத்தில் சொல்லும் போது அவர் தூக்கு போட்டு கொண்டு செத்து போனார்னு இருக்கோ, அப்போஸ்தல நிருபத்துல வந்தீங்கன்னா அவர் வயிறு வெடிச்சு செத்தார்னு இருக்கோ. ரெண்டுமே ஒரே செய்தி தான். ஏன்னா அப்போஸ்தலர்கள் நிருபத்தை எழுது லூக்கா. அவர் ஒரு டாக்டர். அவர் மேலத்துல இருந்து கீழே அவருடைய பாடி கீழே விழுந்து வெடிச்சிச்சுன்ட்டு. ஆனா அவர் தூக்கு மாட்டின்னு தான் செத்துருக்கார். அவர் செத்த பின்னாடி என்ன தெரியுங்களா ஆச்சு? நான் ஒரு தீர்க்க தரிசனத்துக்குள்ள போறேன். நீண்ட வசனங்கள் கவனிங்க, ஒரு புது விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். வாசிக்கலாம். 109ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். இது யாரை பத்தி சொல்றாருன்னு இருக்காது, பின்னாடி தெரிய வரும். ஏதோ சொல்ற மாதிரி இருக்கும். தொடர்ந்து ஒரு 4-5 வசனம் வாசிங்க சிஸ்டர். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்ப இது யாரை பத்தியோ பேசுது. யாரோ ஒருத்தர் சொல்றாரு, நான் அவங்களை ரொம்ப சிநேகிக்கிறேன், ஆனா என்ன வெறுக்கிறாங்கோ, ஆனாலும் அவங்களுக்காக நான் என்ன பண்றேன், ஜெபம் பண்றேன்றார். இது யார் பேசுற மாதிரி இருக்கு? கரெக்ட், இயேசு கிறிஸ்து தான் சொல்றது இந்த வசனத்தை. ஏன்னா கிறிஸ்து எவ்வளவு துன்பப்படுத்தினாலும் என்ன தாங்க பண்ணாரு? ஜெபம் தான் பண்ணாரு, இவங்களை மன்னிங்கன்ட்டு. அப்ப ஜெபம் பண்ணி கொண்டுன்னு இருக்கிறேன். இப்ப அடுத்து வாசிங்க 5ஆம் வசனம். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகிதத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். உண்மையா? அப்போ கிறிஸ்து நன்மை செய்தா ஜனங்கள் தீமை செய்தாங்கோ, கிறிஸ்து சிநேகித்தார் என்றால் இவங்க என்ன பண்றாங்க? பகைக்கிறாங்க. 6ஆம் வசனம். அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தியவையும் சாத்தான் அவன் வலது பக்கத்தில். இப்ப யார் பத்தியோ பேச போயிட்டாரு. ஒரு துன்மார்க்கன் இருக்கிறானா, அவனுடைய வலது புறத்துல ஒரு சாத்தான் நிக்கிறான்றாரு. யார் இது? தெரியாது. 6ஆம் வசனம் நல்லா கவனிங்க. ஒரு துன்மார்க்கனை பத்தி பேசுறாரு. சாத்தான் அவன் வலது பரிசத்துல நிக்கிறார். ஆனா யார் இந்த துன்மார்க்கன்னு தெரியல. 7ஆம் வசனம். அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கடவன், அவன் ஜெபம் பாவமாக கடவது. அப்ப யாரோ பத்தியோ சொல்றார். அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது அந்த மனுஷன் குற்றவாளியா தான் இருக்கணும், அந்த மனுஷனுடைய ஜெபமும் பாவமா இருக்கணும். யாருன்னு சொல்லல, அடுத்த வசனத்துல தெரியும் பாருங்க. 8ஆம் வசனம். அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது, அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அந்த அவன் பேசினார் பாருங்க. அவனுடைய வலது பக்கத்துல சாத்தான் நிக்கிறான், அவனுடைய ஜெபம் சாபமாக ஆவணும், அவனை பத்தி பேசுறாருங்க. அவனுடைய உத்தியோகத்தை வேற ஒருவன் பெறக்கடுவணுமா, அவனுடைய ஆயுசு நாட்களே குறைவாயிடணும்ன்றார். யார் இது? இந்த தீர்க்க தரிசனத்தை தான் அப்போஸ்தலர்கள் நிருபத்துல யூதாசை மையமாய் கொண்டு பேசியிருக்குவாங்க. அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதுல 2 தீர்க்க தரிசனம் இருக்கு, நான் ஒன்னு காமிக்கிறேன். அப்போஸ்தலர்கள் 1:20. சங்கீத புத்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது. இருங்க அப்படியே நிக்க வைங்க. இப்ப 2 விஷயம் இருக்கும். சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடுவது, இது ஒரு தீர்க்க தரிசனம். அதாவது அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடுவதுன்னு இருக்குது இல்லைங்களா? இது எங்க தெரியுங்களா வரும்? 69வது சங்கீதம் 25ஆம் வசனத்துல வரும். அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடுவது. அது எங்கன்னா 69:25 வரும். இப்ப அடுத்த தீர்க்க தரிசனம் வாசிக்கலாம். ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும்
அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெற கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. கவனிங்க, அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடுவன். இதை தாங்க இப்ப நம்ம 109ஆம் சங்கீதத்துல படிச்சோம். அவனுடைய உத்தியோகத்தை வேறொருவன் பெற்றுக்கொள்வான். புரியுதுங்களா? அப்ப 109ஆம் சங்கீதத்துல யார பத்தி கூட பேசப்பட்டிருக்கு? யூதாஸ். இப்போ அடுத்த வசனம், இப்ப நம்ம எட்டாம் வசனம் பார்த்தோம். யூதாஸ் செத்துறாரு. அவருடைய வாசஸ்தலம் பாலா ஆயிடுது. அவருடைய உத்தியோகத்தை வேறொருத்தர் பெற்றுக்கொள்கிறார். அவருடைய குடும்பத்துக்கு என்ன ஆச்சுன்னா அடுத்த வசனத்துல சொல்றார் பாருங்க, 9ஆம் வசனம். அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவியுமாக கடவார்கள். புரியுதுங்களா? அந்த அவன் யாரு? கரெக்ட், யூதாஸ். அவனுடைய பிள்ளைகள் அப்பா இல்லாம தவிச்சாங்களாம். அவங்க மனைவி விதவையாயிட்டாங்க. என்ன பண்ணார் யூதாஸ்ன்னு பாத்தீங்கன்னா, அவர் இருந்த நாட்கள்ல ஏன் காசு மேல அதிகமா அடிக்கடி காசு மேல ஆசை வச்சார் தெரியுங்களா? கிறிஸ்துவ 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுக்கறதுக்கு கூட ஒரு காரணம் உண்டு. லாசரஸோடைய வீட்டுல பெத்தேனியால அந்த பரிமள தைலத்தை மரியாள் ஒடிச்சு ஊத்துவாங்க இல்லைங்களா? ஒரு ராத்தல் அந்த வெள்ளைக்கல் பரணியில் எடுத்துன்னு வந்து அதோடைய விலை வந்து 300 பணம் அப்படின்ற அந்த பண மதிப்பை யூதாஸ் தான் சொல்லுவார். அந்த 300 பண மதிப்போடைய 10% தான் 30 வெள்ளிக்காசு. பிளஸ் இது ஒரு அடிமையின் விலை கூட. அப்போ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அந்த காசு வந்தா போதும். ஏன் தெரியுங்களா? காசு மேல இவர் குறிக்கோளா இருந்தாரு. இவருடைய வீடு எல்லாமே அடமானத்துல இருந்துச்சு. வசனம் இருக்கு, சும்மா ஏதோ சொல்லல, வசனம் இருக்கு எல்லாத்துக்குமே. அதனால இவருக்கு நிறைய காசு அடிக்கடி ஏன் திருடுவார்னா, இவர் அங்கங்க போட்டு வச்சிருக்கிற காசு, நிர்வாகம், கடன், இவர் யார் யார்கிட்ட கடன் வாங்கினாரோ அவங்கெல்லாம் காசு கொடுக்க வேண்டியதா இருந்தது. இவர் செத்துட்ட மேல இவருடைய வீட்டை வந்து பறிமுதல் பண்ணிடுவாங்களாம். அந்த வீட்டுல இருந்து இவங்க பிள்ளைகள் மனைவிகளை வெளியே அனுப்பிச்சு அனாதியா நின்னாங்களாம். வாசிங்க அடுத்த வசனம், 109ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாலான வீடுகளில் இருந்து இறந்துண்ண கடவர்கள். 11. வரல விடுங்க, நீங்க அதை அப்படியே தொடர்ந்து வாசிங்க. அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீடுகள் பறிமுதல் பண்ணிட்டு இருக்காங்க, ஜப்தி பண்ணிட்டு இருக்காங்க, எடுத்துட்டு அவங்க வீடு. அதனால தான் எங்க வீடை விட்டு வெளியே வந்து பரிதவிச்சாங்களாம் யூதாஸோடைய குடும்பமே. அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, புரியுதுங்களா? அப்போ தேவனுடைய வசனங்கள் இங்க கொஞ்சமும் அங்க கொஞ்சம் தான் இருக்கு. இப்படிதான் எழுதியிருக்கிறார். முதல் இதை தெரிஞ்சுக்கினா தான் நம்ம பைபிள்ல இருந்து நிறைய விஷயங்களை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். நான் இன்னும் ஒரே ஒரு ஆதாரத்தை காமிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போலாம். மீகால இருந்து உங்களுக்கு ஒரு ஆதாரத்தை காமிக்கிறேன். மீகா 5ஆம் அதிகாரம், நல்லா கவனிங்க, ஒரு 3 வசனம் தான். ஆனா ஆர்டரே இருக்காது. ஒரே அதிகாரம் ஒண்ணுக்கு பின், அதாவது ஒரு வசனத்துக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு வசனத்துக்குள்ளவே ஆர்டரே வராது, அந்த வரிசையே இருக்காது. முதலாம் வசனம் வேற ஒண்ணு பேசும், 2ஆம் வசனம் வேற ஒண்ணு சொல்லும், 3ஆவது வசனத்துக்கோ 2ஆவது வசனத்துக்கோ சம்பந்தமே இருக்காது. ஆனா எல்லாமே கிறிஸ்து பத்தி பேசின்னு இருக்கோம். வாசிக்கலாம் பாருங்க, மீகா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சேனைகளையுடைய நகரமே, இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள். நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும். இஸ்ரேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். இந்த சம்பவம் தெரியும் இல்லைங்களா? இஸ்ரேலுடைய நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து. அவரை கன்னத்துல அடிச்சாங்களா? எங்க அடிச்சாங்க? காயப்பாவுடைய அரண்மனையில கூப்பிட்டுன்னு போனாங்க. அதுக்கு முன்னாடி அண்ணாவுடைய ஆலோசனை ஸ்தலம். காயப்பா கிட்ட கூட கிறிஸ்துவ அடிக்கிறாங்க, கண்கட்டையில அடிக்குவாங்க. இது மீகா 5:1. அப்ப 5:2 பேசணும், இதோட தொடர்ச்சியை தானே பேசணும். பாருங்க, 5:2 வேற ஒண்ணு பேசும். எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லெஹேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல். முதலாம் வசனம் கிறிஸ்து அடி வாங்குறத பத்தி பேசுது. 2ஆவது வசனம் தொடர்ச்சி இல்ல, அப்படியே பின்னாடி போயிடுச்சு. இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் பாருங்க, அந்த தீர்க்க தரிசனத்தை பேசுது. புரியுதுங்களா? அப்ப முதலாம் வசனம் ஒரு காலத்தை பேசினா, 2ஆம் வசனம் தொடர்ச்சியில தானே வரணும். அவர் கன்னத்துல அடிச்சாங்கோ, அடுத்து அவருடைய முகத்தோடைய தாடி எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்கன்னு தானே வரணும். அங்க வரல பாருங்க, அவர் பிறப்பை பத்தி பேசிச்சு. சரி, அப்ப 3ஆவது வசனம் பிறப்பை பத்தி தானே பேசணும். 3ஆவது வசனம் இஸ்ரேலை பத்தி பேசின்னு இருக்கோம். இஸ்ரேலை கூட்டி சேர்க்குவார் பாருங்க. இப்ப இஸ்ரேல் நாடா வந்திருக்கு இல்லைங்களா? அந்த தீர்க்க தரிசனத்தை பேசுவார். வாசிக்கலாம் அதுல 3ஆம் வசனம். ஆனாலும் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள் இஸ்ரேல் புத்திரோடும் கூட திரும்புவார்கள். புரியுதுங்களா? அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு வசனம் கிறிஸ்துவ அடிக்கிறது, இன்னொரு வசனம் அவருடைய பிறப்பு, 3ஆவது வசனம்
போயிடுச்சு. இஸ்ரேலுடைய தீர்க்க தரிசனத்தை பத்தி பேசினுக்குது. அப்பனா நம்ம ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கலாம். கர்த்தருடைய புஸ்தகத்துல வசனம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மேல கொஞ்சமும் கீழே கொஞ்சம். ஒரே இடத்துல நிறைய தடவை எழுதவே படல. அதனால தான் நம்ம படிக்கும்போது பாருங்க, ஏசாயா 28:10 அவருடைய புஸ்தகத்துல அங்க கொஞ்சமும் இங்க கொஞ்சமும் இதை தெரிஞ்சா தாங்கோ நம்ம நிறைய விஷயங்களை நம்மளால வெளியே தோண்டி எடுக்க முடியும். இப்போ ஒரு அளவுக்கு ஒரு புரிதல் வந்துருச்சா? ஏறக்குறைய 1 மணி நேரம் வந்துட்டோம். நீங்க எல்லாருமே பொறுமையுடன் ஒரு மணி நேரம் உட்காந்து இருக்கிறீங்க. நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் கூடுதலா எடுத்துக்கிறேன். எடுத்துக்கின பின்பு நம்ம வந்து இந்த இந்த இன்றைய நாள் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கேள்வி பதில் நேரமும் இன்னைக்கு கொடுக்கப்படும். 1 மணி நேரம். உங்களுக்கு ஏதாவது வேதத்திலிருந்து கேள்விகள் இருந்துச்சுன்னா அந்த கேள்விக்கான விடை எனக்கு தெரிஞ்சிருந்தா அந்த விடை உங்களுக்கு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். சரி, இப்ப கவனிக்கலாம். திருப்பி நம்முடைய பாடத்துக்கே வரலாம். நம்ம எங்கத்துல இருந்து தொடங்கின்னு வந்து இருக்கிறோம்னா யோவான் ஸ்தானகர் அங்க எல்லாருமே கூடின மாதிரி நம்ம வந்துட்டுக்கிறோம். இப்போ வசனத்தை எப்படி படிக்கணும்னா பார்த்துட்டோம். அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம். சரி, இப்போ அடுத்து இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிற உடைய இன்னொரு கண்ணோட்டத்துக்கு உங்களுக்கு நான் கொண்டு போறேன். என்னன்னா, நம்ம இந்த வசனத்தை படிக்கணும்னா நம்மளுக்கு ஆவிக்குரிய கண்கள் மிகவும் அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா, எபேசியர் 1 அதிகாரம் 8 அவர் ஜெபம் பண்ணுவார். பிரகாசமுள்ள மனக்கண்களை தரணும்னு ஜெபம் பண்ணார். இன்னைக்கு வர சில நவீன மொழிபெயர்ப்புல, தமிழ் மொழிபெயர்ப்புல இந்த வசனத்தை வேற மாதிரி இருக்கும். மனக்கண்கள்னு பேசப்பட்டிருக்காது. ஆனா இது மனக்கண்களை பத்தி பேசுவார். ஆங்கிலத்துல கூட இருக்கும். நம்மளுக்கு என்ன கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, பிரகாசமுள்ள மனக்கண் வேணுமா? மனக்கண் இருந்தா தான் இந்த பிரகாசமுள்ள சத்தியத்தை நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு பவுல் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முறை சொல்லி கொடுக்கிறார், ஒரு மெத்தடு. அந்த மெத்தடை இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். என்னன்னா, 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 13 ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தம் படுத்தி காமிக்கிறோம் அப்படின்வார். இதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஆவிக்குரிய வசனத்தை, ஏன்னா ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தம் படுத்துறோம்னா ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோட சேர்க்கணும். எப்படி சொல்றீங்க? தேவனுடைய பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது தாங்க நம்ம கையில இருக்கிற வேதாகம புஸ்தகம். நம்புறோம் இல்லைங்களா? அப்போ ஒரு ஆவிக்குரிய வசனத்தை இன்னொரு ஆவிக்குரிய வசனத்தோட சேர்த்தா இதுக்குள்ள இருக்கிற சத்தியம் வெளியே வரும். அத பவுல நிறைய நேரத்துல பண்ணியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல லேவியர் ஆகமத்துல இருந்த பிரதான ஆசாரியர்கள்லாம் வந்தாங்க பாருங்க, ஒவ்வொரு சடங்குகள் செய்தார்கள். அதை அப்படியே இயேசு கிறிஸ்துக்கு பொருத்துவார். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தம் படுத்தின தொட்டுத்தான் ஒரு மகா பெரிய சத்தியமே வெளியே வந்தது. அந்த மாதிரி நம்ம பைபிளை படிக்கும் போது ஒரு வசனத்தை பார்க்கிறோம்னா அதுல என்ன புதைப்பொருள் இருக்குன்னு சொல்லி விளக்கத்தை நாம சுய தோற்றமா தேடக்கூடாதா, இன்னொரு வசனம் வந்து அதை விளக்கணும். அப்பதான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். அது ஒரு வசனமா இருக்கக்கூடாது, 2 அல்லது 3 சாட்சிகளா இருக்கணும். அப்பதான் புரிஞ்சு கொள்ள முடியும். அதோடைய ஒரு உதாரணத்தை உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். இயேசு கிறிஸ்து பண்ண ஒரு அற்புதத்துக்குள்ள போலாம். கிறிஸ்து வந்து ஒரு நல்ல பழக்கங்க. ஓய்வு நாள் அன்னைக்கு அற்புதங்களை செய்வார். அதுல ஒரு ஓய்வு நாளோடைய ஒரு அற்புதம். கிறிஸ்து கிட்ட பாடத்தை நம்ம எப்படியெல்லாம் கத்துக்கலான்னு நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒண்ணு, கிறிஸ்து வந்து உவமைகள் பேசியிருக்கார். இதெல்லாம் அடுத்தடுத்த பாகத்துல நம்ம படிக்குவோம். உவமைகள் மூலியமா பாடத்தை கத்துக்கலாம். அதுல ஏதாவது ஒண்ணு சொல்ல வருவார். அடுத்து வந்து இயேசு கிறிஸ்து நேரடியா பேசியிருக்கார். நேரடியான ஒரு வார்த்தை, டைரக்டா ஒரு கமாண்ட் கொடுக்குவார், ஒரு கட்டளை கொடுக்குவார். அது மூலியமா என்ன பண்ணலாம் கத்துக்கலாம். இயேசு கிறிஸ்துவோடைய கிரியைகள், சில சில இடத்துக்கு போய் சில கிரியைகளை செய்வார். உதாரணத்துக்கு சீசர்களுடைய கால் கழுவுறது, அது ஒரு கிரியை தானே. அப்புறமா அத்திமரத்தை சபிச்சார் இல்லைங்களா? அது ஒரு கேள்வி நிறைய பேருக்கு உண்டு. மத்தேயு எழுதுவார், இது அத்தி பழத்துடைய காலமே கிடையாது, ஆனாலும் அத்தி மரத்தை சபிச்சார், அது வேர்ல இருந்து பட்டு போச்சுன்னு. ஏன் சபிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு விடையும் இருக்கு. அப்போ அதுல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கலாம். அற்புதங்கள், இயேசு கிறிஸ்து செய்யற அற்புதங்கள், அந்த அற்புதத்திலிருந்து பாடத்தை கத்துக்கலாம். கிறிஸ்து சில நேரத்துல வந்து பரிசேயர்கள் வேதபாரர்கள்ட்ட கேள்வி கேட்குவார். அந்த கேள்வியில ஏதாவது ஒண்ணு ஒளிஞ்சுன்னு இருக்கும். அது மூலியமா கத்துக்கலாம். இயேசு கிறிஸ்து வந்து பழைய ஏற்பாட்டுடைய தீர்க்க தரிசனங்களை வச்சு பேசுவாரு. அப்ப அந்த தீர்க்க தரிசனங்களை வச்சு நம்ம கற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்து கிட்ட ரகசியமா சில பேர் வந்து பேசியிருக்கிறாங்க, நிக்கோடிமஸ். அந்த மாதிரி சம்பாஷணையில சில சத்தியங்கள் ஒளிஞ்சுன்னு இருக்கும். கிறிஸ்து ஒண்ணுமே பேசலன்னா கூட பாடம் தாங்க. ஏரோது கிட்ட கூப்பிட்டுன்னு போவாங்க, ஒன்னும் பேச மாட்டார். அவர் அங்க அமைதியா இருந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. அது நமக்கு ஒரு பெரிய பாடம். சின்ன விஷயம் என்னன்னா, அங்க கிறிஸ்து பேசி இருந்தாருன்னா ஏரோது விடுதலை பண்ணியிருக்குவார், அவ்வளவுதான். கிறிஸ்து அங்க விடுதலை ஆயிட்டு இருந்தாருன்னா நம்மளுக்கு உயிர் கொடுத்திருக்க முடியாது. அப்ப எங்க பேசக்கூடாது அங்க பேசாமல் இருந்தார், எங்க பேசணுமோ அங்க பேசினார்.
ஆனா நம்ம கொஞ்சம் வித்தியாசம். எங்க பேசக்கூடாதோ பேசிடுவோம், எங்க பேசணுமோ அங்க அமைதியாயிடுவோம். இயேசு கிறிஸ்து சில நேரத்துல ரொம்ப உச்சகட்டமா பேசுவாருங்க. உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினா அதை எடுத்து போட்டுருன்னு ரொம்ப உச்சகட்டத்துக்கு பேசுவார். அத ஹைப்பர்போல் லாங்குவேஜ்னுவாங்க. அப்போ அந்த மாதிரி கூட அவருடைய பாடங்கள் இருக்கு. அப்போ கிறிஸ்துவ நம்ம நல்லா கவனிச்சோம்னா நிறைய சத்தியங்களை கத்துக்கலாம். அதுல ஒண்ணுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னன்னா இயேசு கிறிஸ்து பண்ண ஒரு அற்புதம். இந்த சம்பவம் என்ன நடக்குதுன்னா, ஒரு பிறவி குருடன் அங்க இருக்கிறார். ஜெருசலேம் பகுதியில தான் இந்த சம்பவம் நடக்குது. இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறாரு. நான் வசனத்தை கொடுக்குறேன், வாசிக்க வேணா, டைம் இல்லை. யோவான் 9ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் நடக்குது. ஒரு பிறவி குருடன், இயேசு கிறிஸ்து அந்த வழியா வராரு. பிறவி குருடன் இருக்கிறாரு. அப்போ அவங்க சீசர்கள் என்ன கேட்கறாங்கன்னா, இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ராபினா போதகரே, இந்த மனுஷன் குருடனா பிறந்தது இவர் செய்த பாவமா அல்லது இவருடைய பெற்றோர்கள் செய்த பாவமான்னு கேட்கறாங்க. இந்த வசனத்துல ஒரு பெரிய அர்த்தம் இருக்குங்க. இவங்களுடைய சீசர்களுடைய மனநிலைமை நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். அதுல ஒரு கேள்வி இருக்கும். இவங்க பெற்றோர்கள் செய்த பாவம் பிள்ளைகளுக்கு வருது அப்படின்னு நம்ம நியாயப்பிரமாணத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எடுத்துக்கினா கூட இந்த மனுஷன் செய்த பாவமான்னு கேட்கிறாங்க. அதுதான் கேள்வியே. இந்த மனுஷன் பிறக்கவே இல்லை, பிறந்ததுல இருந்து குருடன். அப்போ இவர் எப்படி பாவம் செஞ்சிருக்க முடியும்? முந்தின ஜென்மம், இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, 7 ஜென்மம், அந்த மாதிரியா? பழைய ஜென்மத்துல செய்த பாவமா? இல்ல, இந்த மனுஷன் பிறக்கவே இல்லை. இந்த மனுஷ குருடனா பிறந்தது இவர் செய்த பாவமா இல்ல பெற்றோர்கள் செய்த பாவமா? இந்த மனுஷன் பிறந்து பாவம் செஞ்சா சரி, பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பாவம் செய்ய முடியும் அப்படின்னா, யூதர்கள் என்ன தெரியுங்க நம்பினாங்க, ஒரு குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே பாவத்துல வரலாம், பாவம் செய்யலாம். அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கு. ஒரு ஆதாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எதுனா, ஏசா யாக்கோபு. ஏசா யாக்கோப்பு வயிற்றுல இருக்கும் போதே சண்டை போட்டாங்க. அப்ப இவங்க என்ன கருதுனாங்கன்னா, வயிற்றுல இருக்கும் போதே 2 பேருக்கு விரோதம், சண்டை, அது பாவம் தானே. அப்போ வயிற்றுலேருந்தே இவங்களுக்கு பாவம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தான் கேட்குறாங்க, இந்த மனுஷன் இவன் செய்த பாவமா, வயிற்றுல இருக்கும் போதே ஒருவேளை பாவம் செஞ்சு குருடனா பிறந்துட்டாரான்ட்டு. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்வார், ரெண்டுமே கிடையாது, தேவனுடைய வல்லமை செயல்படணும்ட்டு. இப்போ இது நடந்து நிற்கும்போது இயேசு கிறிஸ்து எப்படி குணமாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 9:6. இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருனுடைய கண்களின் மேல் பூசி. இப்ப என்ன பண்றாருன்னா, அந்த மனுஷனுடைய குருட்டை நீக்கிறதுக்கு ஒரு வேற மாதிரி ஒரு ஒரு வகையை கையாளுறாரு. உன் கண்கள் திறக்கப்பட்டது போன்னு சொன்னா கண் வந்துட்டு இருக்கோம். அப்படி செய்யல. அவருடைய வாயிலிருந்து உமிழ் நீர் எச்சையை துப்பி மண்ணை எடுத்து பிசைஞ்சு அந்த மனுஷனுடைய கண்கள் மேல் பூசிட்டு, சீலோம் அப்படின்ற ஒரு குளம் இருந்தது. அந்த சீலோம் என்ற குளம்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தமா. சென்ட் என்ற வார்த்தை, SENT, அனுப்பப்பட்டவர்கள். நீ அங்க போய் என்ன பண்ணு, அந்த சீலோம் குளத்துல இருக்கிற தண்ணி எடுத்து உன் கண்ணை கழுவு, உனக்கு தண்ணி வந்துடும், உன் கண்ணு வந்துடும் சொல்லி இவருக்கு ஒரு கட்டளை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரா. அந்த மனுஷனா போறாரு, சீலம் குளத்துல இருக்கிற தண்ணி எடுத்து கண்களை கழுவுறாரு, கண்ணு வந்துடுது. இவ்வளவுதாங்க அடையாளம், இவ்வளவுதான் அற்புதம். இப்ப இதுல நமக்கு என்ன சொல்ல வரார்? நிறைய பாடங்கள் இருக்குதுங்க ஒரு சின்ன விஷயத்திலே. நல்லா கவனிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். முதல் இந்த மனுஷனை கவனிங்க. இந்த மனுஷன் பிறவி குருடன், பிறக்கும் போதே குருட்டுல பிறக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பவுல் சொன்னார் இல்லைங்களா, ஆவிக்குரியவைகளோட சம்பந்தம் படுத்தி காமிக்கிறோம். அப்படி சம்பந்தம் படுத்தி படிச்சோம்னா சத்தியம் வெளியே எடுக்கலாம். இந்த பிறவி குருடன் மாதிரி தான் இதை 2 கண்ணோட்டத்துல இருந்து படிக்கலாம். இந்த பிறவி குருடன் மாதிரி தான் நாம கூட இந்த பாடத்துல வருவோம். இந்த பிறவி குருடன் மாதிரி தான் இஸ்ரேல் மக்கள் பிறப்புல இருந்தே குருட்டு மக்களா இருந்தாங்க. நான் சொல்லங்க, வசனமே இருக்கு. அவங்க ஆரம்பத்துல இருந்தே ஒரு வசனம் என்ன சொல்லனா, நீ பிறந்த நாள்ல துர்குணத்துல இருந்தேன்னு சொல்வார். அப்பவே அவங்க குருட்டாட்டம் முருட்டாட்டத்துல இருந்தாங்க. இதை இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்துறாரு ஒரு 2 வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். கண்ணால கண்டும் அறியாதிருப்பீர்கள். ஏன் கண்ணுல பார்த்து தெரியாது? 15ஆம் வசனம் சிஸ்டர், 15ஆம் வசனம் அப்படியே வாசிங்க. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும்
இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. புரியுதுங்களா? அப்போ கண்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க? மூடி இருக்கிறாங்க. கண்களால பார்க்க முடியல. மேசியா வந்திருக்கிறார், மேசியா இவர் தான் தெரியுது, தெரியல அவங்களுக்கு. அப்பனா இவங்க ஆரம்பத்துல இருந்தே எப்படி தெரியுங்களா இருக்கிறாங்க? குருட்டா இருக்கிறாங்க. கிறிஸ்து பண்ண அடையாளத்துல ஒரு பாடம். குருட்டான இஸ்ரேல் மக்கள் ஆரம்பத்துல இருந்தே குருட்டு. இந்த குருட்டை நீக்கி போடுறதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவே வந்தாருங்களா? இது அவரே சொல்றாரு. எப்படி குருட்டுனா, இவங்களை வழி நடத்தினாங்க இல்லைங்களா? பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள், பிரதான ஆசாரியர்கள், ஜனத்தின் மூப்பர்கள், இவங்கெல்லாம் அன்னைக்கு இருந்தாங்க. இவங்களே குருட்டுல இருந்தாங்க. அதான் ஒரு வசனம் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, குருடன் குருடனுக்கு வழி காமிக்க முடியுமான்னு. ரெண்டு பேருமே குருடனா தான் இருந்தாங்க. இத கிறிஸ்துவே சொல்றார். யோவான் 9 சொல்றார் பாருங்க. யோவான் 9:39 நான் நியாய தீர்ப்பு செய்ய வந்த குருடா இருக்கிறவர்கள் கண் கொடுக்க வந்தேன். வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். போதும். அப்போ காணாதவர்கள் காணும்படி. அப்பனா என்னன்னா, கிறிஸ்து வரத்துக்கு முன்னாடி நிறைய பேர் பார்க்கல. பார்க்கிறேன்னு சொல்றவங்க குருடாயிட்டாங்க. யாரு? பரிசேயர்கள். எங்களுக்கு நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசன ஆகமங்கள் நல்லா தெரியும். நாங்க கண் தெரியல, குருட்டா தான் இருந்தாங்க. இப்ப கிறிஸ்து வந்துட்டாரா? கண்கள் கொடுக்கணுமா? முதல் யாருக்கு கொடுக்குறாருன்னா, முதல் இஸ்ரேல் மக்கள், அப்புறமா தாங்க நமக்கு. நாம கூட குருட்டுல தான் இருக்கிறோம். வசனம் இருக்கு. அப்போ இஸ்ரேல் மக்களுக்கு முதல் எப்படி கண்ணு கொடுக்குறாருன்னா, அந்த அந்த வார்த்தைகளை கவனிங்க. அந்த அந்த மெத்தட், அந்த முறைகள். எச்சே துப்புறார், அந்த உமிழ் நீரை துப்புறார், மண் எடுத்து பெசிறாரு, கண்கள்ல போடுறாரு. அப்புறமா அவங்க சீலம் குளத்துக்கு போனோம், கண்களை கழுவுனா கண் வந்துடும். இதுதான் அந்த மனுஷன் செஞ்சான். அப்போ இஸ்ரேல் மக்கள் கூட குருட்டுல இருக்கிறாங்கன்னா, அப்போ அவங்களுக்கு கூட கண் வரணும், மனக்கண்கள் வரணும்னா இந்த விஷயம் அவங்களுக்கு நடுக்கணும். அப்போ வாயிலேருந்து வந்த உமிழ் நீர்னா என்ன, மண்ணுனா என்ன, சீலம் குளம்னா என்ன, தண்ணினா என்ன, அது தெரிஞ்சாதான் இவங்களுக்கு கண்ணே வரும். கிறிஸ்து கொடுத்தாருங்க கண்ணு. எப்படி தெரியுங்களா கொடுத்தாரு? நல்லா கவனிங்க. வாயிலிருந்து, தேவனுடைய வாயிலிருந்து என்னென்ன வரும்னா, வார்த்தை, மூச்சு, ஆவி. கிறிஸ்து கூட என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஆவியை ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் சீசர்களுக்கு. ஆவி, வெளிப்படுத்துதல், அதாவது நிறைய தீர்க்க தரிசனங்கள், ஜீவன், உமிழ் நீர், இதெல்லாம் வரும். இப்போ கிறிஸ்து இங்க உமிழ் நீரை கொடுத்து தண்ணியா பிசைஞ்சு, தண்ணி மாதிரி இருக்கும், அதை மண்ணுல இருந்து எடுத்து கண்ணில் போட்டார். இந்த உமிழ் நீரை ஏன் பயன்படுத்தினார்னா, நம்மளுக்கு மனுஷர்களுக்கு டிஎன்ஏ இருக்குது இல்லைங்களா? நம்மளுடைய உயிருக்கான அந்த டிஎன்ஏ ஃபார்முலா, இது எச்சல இருக்கும் நம்மளுக்கு உமிழ் நீர்ல. நான் யார்? என்னுடைய உமிழ் நீரை எடுத்து மெடிக்கல் ரீதியாக, மருத்துவ ரீதியாக சோதிச்சாங்கன்னா என்னோட டிஎன்ஏ அதில் கண்டுபிடிக்கலாம். கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை, வசனமே இருக்கு. ஆமாவா இல்லையா? அவர் தானே தேவனுடைய வார்த்தை தானே. அந்த வார்த்தை தான் வந்தார். அவருக்குள்ளோ தேவத்துவத்தின் பரிபூர்ணமத்த டிஎன்ஏ இருந்துச்சு. மண்ணு, மனுஷ ரூபமானார். அப்போ யூதர்கள் முதல்ல என்ன தெரியுங்களா நம்பணும், அவங்களுக்கு கண்ணு தெரியணும்னா, வானத்திலிருந்து வந்த மனுஷ ரூபத்துல வந்த கிறிஸ்து இவர்தான், இவர் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். இதை முதல் விசுவசிக்கணும் யூதர்கள். அதுக்கப்புறமா அவங்க சீலோம் குலத்துக்கு போகணும். அப்போ சீலோம் என்றால் என்ன? அனுப்பப்பட்டதுன்னு தானே அர்த்தம். சீலோம்னா என்ன? சென்ட்னு அர்த்தம். அப்போஸ்தலர்கள் பேர் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? இதுல முதல் அப்போஸ்தலர்கள்லயே முதல் அப்போஸ்தலன் யார்? பதில் சொல்லாதீங்க, அப்படியே வைங்க, வசனத்தை கொடுக்குறேன். அப்போஸ்தலர்கள்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஸ்கிரீனை பாருங்க ஒரு நிமிஷம், இன்னும் 5 நிமிஷம் தான் முடிச்சிடுவேன். அப்போஸ்தலர்கள்னா என்ன அர்த்தம் பாருங்க. அப்போஸ்தலர்கள்னா சென்ட்னு அர்த்தம், அனுப்பப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். அதுதான் அனுப்பப்பட்டவர்கள் என்பதா அப்போஸ்தலருக்கே பேர். ஒன் ஹூ இஸ் சென்ட். சீலோம்னா என்ன அர்த்தம்? சென்ட். இப்ப கவனிங்க, அப்போஸ்தலர்கள்ல முதல் அப்போஸ்தலன் யார்? பேதுரு கூட இல்ல, அந்திரியா கூட கிடையாது. யார் தெரியுங்களா முதல் அப்போஸ்தலன்? வசனத்தை நீங்களே வாசிங்க. எபிரேயர் 3:1 இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியுமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். போதுங்க. அப்போ வந்த அப்போஸ்தலர்களே முதல் யார்? இதை நான் சொல்லுங்க, தேவதூஷணன்னு நினைக்காதீங்க. இதை சொல்றதே பவுல் தான். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலனும்
பிரதான ஆசாரியருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அப்போ கிறிஸ்துக்கும் என்ன பேர் தெரியுங்களா? அனுப்பப்பட்டவர், அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். இப்போ கவனிங்க, இந்த யூதர்கள் என்ன தெரியுமா பண்ண வேண்டியது இருந்தது? முதல் இயேசு கிறிஸ்துவ மேசியா, மாம்சத்தில் வந்த கிறிஸ்து இவர் தான் நம்பணும். நம்பல, கண் திறக்கப்படாது. நம்பிட்ட பின்னாடி அனுப்பப்பட்டவர் அத்தா சீலம் குலம் கிறிஸ்து கிட்ட போய் அவர்கிட்ட இருந்து வர ஜீவனுள்ள வசனங்கள், அவர் மூலியமா பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி, அது கூட தண்ணிக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கு. இது மூலியமா கண்களை கழுவணும். அப்பதான் மனக்கண்கள் திறக்கப்படும். இல்லைன்னா திறக்கவே படாது. கடைசி வரைக்கும் அவங்க குருட்டுத்தனத்துல இருந்தாங்க. இது அவர்களுக்கு. நம்ம கிட்ட வரலாம் பாருங்க. நாம கூட இந்த பிறவி குருடன் மாதிரி தான். நம்மளுடைய கண்ணு கூட குருட்டுத்தனத்துல இருக்கு. இத குருட்டு பண்ணது யார் தெரியுங்களா? சாத்தான். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சரி, அங்க சாத்தான் என்ன சொல்வான்னு பாத்தீங்கன்னா, மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். நம்மளுடைய மனசு உண்மையா கிறிஸ்து யாருன்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு மனக்கண்களை குருடாக்கி வச்சுட்டானா. அன்னைக்கே குருட்டாயிட்டோங்க. நம்ம மனசே குருட்டுல தான் இருக்கிறோம். கண்ணு தெரியாத நிலைமை. அதனால தான் பவுல் ஜெபம் பண்ணார், பிரகாசமுள்ள மனக்கண்கள். இப்போ அங்க நடக்கிறது தான் நம்மளுக்கும். ஆனா ஒரு வித்தியாசம் மாறுது. அங்க கிறிஸ்துவே இருந்துட்டாரு. நேரா யூதர்கள் போய் கிறிஸ்துக்கிட்டே சத்தியத்தை கேட்டு கண்களை கல்விக்கினாங்க. இங்க கிறிஸ்து இல்லையே. சரி, இன்னைக்கு நாம விசுவசிக்கிறோம். என்ன விசுவசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தார். சரி, அந்த வார்த்தை அப்புறமா அது மண்ணோட கலந்து அதான் மனுஷ ரூபம் நம்ம கண்களுக்கு போடுறோம்னா நம்ம நம்பிட்டோம். ஆமா, கிறிஸ்து வந்து மாம்சத்தில் வந்தார். ஆனா போய் கழுவணும், அப்பதான் கண்ணு தெரியும். கழுவுறதுக்கு தான் கிறிஸ்து தானே அனுப்பப்பட்டவர். அவர் இல்லையே, அவர் பரலோகத்துக்கு போயிட்டாருன்னா அவர் போறதுக்கு முன்னாடி அப்போஸ்தலர்களை நியமனம் பண்ணார். 12 பேர் அப்போஸ்தலர்கள் என்றால் அனுப்பப்பட்டவர்கள். அவர் சில பேர் அனுப்புறார். அப்போ இன்னைக்கு நாம என்ன தெரியுங்களா பண்ணணும்? கிறிஸ்து தேவனின் குமாரன் நம்பி அப்போஸ்தலர்கள் நம்மளுக்கு கத்துக் கொடுத்தாங்க பாருங்க, உபதேசம். அதுல கண்ணை கழுவணும். அதனால தான் நம்மளுக்கு எபேசியர் 2:20 என்ன சொல்லப்படுதுன்னா, நீங்கள் அப்போஸ்தலர்கள் மேலும் தீர்க்கதரிசிகள் மேலும் கட்டப்பட்டவர்கள், அதற்கு மூளைக்கல் கிறிஸ்து. அப்போ இன்னைக்கு நம்ம யார் மேல கட்டப்பட்டு இருக்கிறோம்னா, அப்போஸ்தலர்களுடைய உபதேசம், தீர்க்கதரிசிகளின் உபதேசம், இவங்களாம் அனுப்பப்பட்டவர்கள். அப்போ நம்ம கிறிஸ்துவை விசுவசிக்கிறோம். அது மட்டுமல்ல, சத்திய தண்ணி இருக்கணும். அந்த தண்ணினால் நம்ம கண்களை கழுவணும். அப்பதான் பிரகாசமுள்ள மனக்கண்கள் கிடைக்கும். இதை எங்க வச்சிருக்கிறார்? ஒரே ஒரு சின்ன அற்புதம், ஒரு 4 வசனம். அதுல நமக்கும் பாடம் இருக்கு, இஸ்ரேலுக்கும் பாடம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தேவன் வேதாகமத்தில் புதைச்சி வச்சிருக்கிறார். அந்த கேள்விக்கான விடை பார்க்கலாம். பார்த்து முடிச்சிடலாம். இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஒரே ஒரு கேள்விக்கான விடை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பொய் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்கன்னு ஒரு வசனத்தை கொடுத்து இல்லைங்களா? யோவான் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து போக மாட்டேன்னு சொல்வாரு, 10ஆம் வசனத்துல போயிடுவார். இதோடைய பின்னணியை போனா தான் அங்க தெரிஞ்சுக்க முடியும். அதாவது இது இது ஒரு படிக்கிற விதம். நம்ம பைபிள் ஏதாவது ஒன்று படிக்கிறோம்னா ஒரு வசனத்தை தனியா எடுத்து பார்க்கக்கூடாது. அந்த வசனத்துல மேல கொஞ்சம் வசனங்களும் கீழே கொஞ்சம் வசனங்களும் வாசிக்கணும். கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இடம், பொருள், ஏவல், அந்த சூழ்நிலை என்ன பேசுதுன்ட்டு. என்ன தெரியுங்களா, அங்க சம்பவம் நடக்குது. டைம் ஆயிடுச்சு, அதனால நான் வசனத்தை வாசிக்கிறதுல கொடுக்குற படிக்குவீங்க நான் நம்புறேன். யோவான் 7ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் நடக்குது. இயேசு கிறிஸ்து கலீலியா பகுதியில சுத்தி அங்கத்துல இருந்து என்ன பண்ணியிருக்காருன்னா யூதேயாவுக்கு போனோம். ஆனா அங்க இருக்கிற யூதர்கள் தலைமை பொறுப்புல இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களாம் வந்து இயேசு கிறிஸ்துவ சாகடிக்கிறதுக்கு வழி தேடின்னு இருக்கிறாங்க. யுதேயாவுக்கு வந்தாருன்னா இவரை சாகடிச்சிடலான்னு வழி தேடின்னு இருக்கிறாங்க. அதுதான் 1ஆம் வசனம் சொல்லுகிற சம்பவம். இப்போ 2ஆம் வசனம் என்ன சொல்லனா, அந்த கூடார பண்டிகை வந்திருக்கிறதுன்னு. கூடார பண்டிகை வந்து எங்க போனோம்? ஜெருசலேமுக்கு போனோம். ஜெருசலேமுக்கு போனா என்ன ஆயிடும்? இயேசு கிறிஸ்துவ சாகடிக்கிறதுக்கு நிறைய பேர் தேடின்னு இருக்கிறாங்க. இப்போ கிறிஸ்து வீட்டுல இருக்கிறார். அவங்களுடைய சகோதரர்கள் என்ன தெரியுங்களா பேசுவாங்க? அத்தான் 3ஆம் வசனம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து மேசியாவா அவருக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு கூட பெரிய நிறைய சீடர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, இந்த மாதிரி இங்க வீட்டுல வந்து ஒளிஞ்சுன்னு இருந்தீங்கன்னா, அப்படியே கேட்டிருக்கிறாங்க. 3-4வது வசனம் அதுதான் சொல்லும். நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அவங்க சகோதரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இதே மாதிரி இங்க வீட்டுல ஒளிஞ்சிருந்தீன்னா உன் பின்னாடி நிறைய பேர் வரமாட்டாங்க, நீ போ, வெளிரங்கமா போ, நான் தான் மேசியான்னு போய் நல்லா அற்புதம் அடியாளமெல்லாம் பண்ணு, அப்பதான் நிறைய பேர் உன்னை நம்புவாங்கன்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணின்னு இருக்கிறாங்க அவன் வீட்லயே. 3வது வசனத்துல கிறிஸ்து கிட்ட அதான் சொல்லுவாங்க. 4ஆம் வசனத்தை வாசிங்க வேண்மந்தா. யோவான் 7:4. பிரபலமா இருக்க விரும்புகிறவன் எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான்.
நீ இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். புரியுதுங்களா? அங்க சாத்தான் சொன்னா பாருங்க, அந்த மாதிரி தான். நீங்க போய் உலகத்துக்கு உங்களை காமிச்சுக்கோங்க. அதுக்கு கிறிஸ்து என்ன சொல்வாருன்னா, இப்பொழுது என்னுடைய வேலை வரல. அதாவது எல்லாருமே என்னை பிடிக்கணும்னு காத்துன்னு இருக்கிறாங்க. நான் பிரபலமா இப்ப போயிட்டேனா என்னை பிடிச்சி சாகடிச்சிடுவாங்க. நான் சாகக்கூடிய வேலை இப்போ இல்லை. அதனால நீங்க சொல்ற மாதிரி நான் போக மாட்டேன். அதுதான் அதோடைய அர்த்தம். நான் போக மாட்டேன் சொன்னாரா? பின்னாடி போனாரா? என்ன தெரியுங்களா அர்த்தம்? நீங்க சொல்றீங்க பாருங்க, வெளிரங்கமா போ, அந்த மாதிரி நான் போக மாட்டேன். நீங்க போயிடுங்க, நான் போறேன், நான் ரகசியமா போறேன். அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, அதுல கிறிஸ்து சொன்னதுல முரண்பாடும் இல்ல, பொய்யும் இல்ல. இவங்க வெளிரங்கமா நீ மேசியா மாதிரி அடையாளங்கள் அற்புதங்கள் பண்ணின்னு போன்றாரு. கிறிஸ்து சொல்றாரு, நான் போக மாட்டேன். போக மாட்டேன்னா நீங்க எதிர்பார்க்குறீங்க பாருங்க, இந்த மாதிரி நான் போக மாட்டேன். எல்லார் கண்ணுக்கு தெரியற மாதிரி போக மாட்டேன். அதை தான் அவர் சொல்ல வர்றார். இவங்கெல்லாம் போயிடுறாங்க. போயிட்ட பின்னாடி இவர் மறைமுகமா ரகசியமா இவர் போயிடுவார். அதான் அவங்க சீசர்கள் போன, அந்த சகோதரர்கள் போன பின்னாடி போயிடுவாங்க. ஓ, பைபிள்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கலாம். கிடைக்கிற எல்லா விஷயங்களையும் நம் ஆராய்ந்து பார்க்கணும். பைபிள்ல எந்த பொய்யும் இல்லை, எந்த முரண்பாடும் இல்லை. இருந்துச்சுன்னா அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கடைசி ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டு இந்த நாளை நிறைவு செய்யலாம். என்ன கேள்வினா, இன்னைக்கு உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளோ, நம்மளுக்குள்ள, எனக்குள்ள, உங்களுக்குள்ளோ, எல்லாருக்குள்ள விசுவாசம் இருக்கா? இருக்கு தானே? எவ்வளவு விசுவாசம் இருக்கோ? நிறைய இருக்குதுங்க. நம்ம உயிரே குடுன்னு சொன்னா கொடுத்துருவோமா? கொடுக்கோ இல்ல? விசுவாசம் இருக்குல்ல? அப்போ விசுவாசம் இருந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியத்தை இனி வரைக்கும் நம்மளால யாராலையும் செய்ய முடியல அப்படின்னு நினைக்குவோம். அந்த ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதற்கு இயேசு, உங்கள் அவிவிசுவாசத்தினாலேதான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொன்னார் பாருங்க. உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? கடுகு ரொம்ப சின்ன விதை, அதோட பெரிய விசுவாசம் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்குதுங்க. நிறைய பேர் உண்மையாவே செத்து இருக்கிறாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு மலையை பார்த்து நீ பேர்ந்து போன்னு சொன்னா அந்த மலை பேர்ந்து போவோன்னு சொல்லியிருக்கிறாரு. யாராவது இன்னைக்கு உலகத்துல மலையை பார்த்து நீ இங்கத்துல இருந்து போன்னு சொல்லி போயிருக்கா? ஏதாவது ஒரு மலை போயிருக்கா? போயிருக்கு. வசனத்துல இருக்கு. அடுத்த வாரம் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை 28ஆம் தேதி 8 மணிக்கு சரியாக இந்த மலை எப்படி பேர்ந்து போனது, யார் பேத்தெடுத்தாங்கோ, இது வசனத்துல எங்க இருக்கு? பைபிள்ல இருக்குங்க. ஒருத்தவங்க 2 பேர் இல்ல, அப்போஸ்தலர்கள் காலத்திலே இது நடந்துச்சு. இது சும்மா கதை சொல்ல, வசனம் இருக்கு. அதை அடுத்த வாரம் நாம் காணலாம். அவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பொறுமையுடன் கேட்ட நம்ம எல்லாரையும் எல்லாத்துடன் அவர் நிச்சயமாக இருப்பார் என்ற விசுவாசத்துடன் இந்த ஒரு முதல் பாடத்தை நாம் நிறைவு செய்கிறோம்.